வணக்கம் வணக்கம் my dear students. One second. Yes, வணக்கம். Voice audible இருக்கா? Is it audible? ரைட். ஸோ இன்னைக்கு கிளாஸ் போகலாமா? ரெடியா? ஸோ நம்ம நீட் 2026 உடைய அந்த ஃபிசிக்ஸ் சாப்டருடைய இம்பார்ட்டன்ட் எம்சிக்கு நம்ம பார்த்துருக்கோம். பர்டிகுலராக நம்ம 12th ஃபிசிக்ஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அதில் சாப்டர் 1 நம்ம முடிச்சோம். சாப்டர் 1 மீன்ஸ் நீட் ஃபிசிக்ஸ் படி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 2 சாப்டருடைய இம்பார்ட்டன்ட் மாடல் கொஷின் மட்டும் நான் நடத்திருக்கிறேன். அதாவது சில பேட்டர்ன் டைப் ஆஃப் கொஷின்ஸை மட்டும் நான் நடத்தியிருந்தேன். அதே மாதிரி சாப்டர் 2 கரண்ட் எலக்ட்ரிசிட்டி நான் அதை நடத்தியிருந்தேன். கரெக்டா? ரைட். எஸ், சொல்லுங்கள் கரேல். சால்வ் மெயின்ஸ் பிஓக்யூவா? எஸ், டைம் இருந்துன்னா கண்டிப்பாக நான் ஐ வில் ட்ரை. சரியா? ஏன்னா நம்ம இப்போ நீட் பார்க்க வேண்டியது இருக்குது. நீட் ஃபிசிக்ஸ் பேரலாக நீங்கள் இதை பார்த்தீங்கனாலே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஜேஇமே கவர் ஆன மாதிரி தான். ஏன்னா கிட்டத்தட்ட பெரிய டிஃப்ரென்ஸ் இப்போ எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த ஸ்டாண்டர்டில் தான் நீட்டும் இருக்குது, ஜேயுமே இப்போ இருக்குது. கரெக்டாக ஜேஇ லெவலுக்கு தான் நீட் கொஷினுமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் 2025 கேட்டது ஜேஇ விட கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் கொஷின்ஸ் தான் அதில் இருந்தது. கரெக்டாக? ஸோ அதனால் நம்ம ஓவரால் இப்போ ஃபிசிக்ஸு நீட் அண்ட் ஜேஇ ரெண்டுத்துக்குமே ஒரே டைப் ஆஃப் பேட்டர்ன் தான் இருக்குது. ஸோ ஒரே டைப் ஆஃப் அந்த குவாலிட்டி கொஷின்ஸ் அந்த டிஃபிகல்ட்டி லெவல் வந்து ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கிற மாதிரி தான் இப்போ வைக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இஃப் ஐ ஹேவ் டைம் பாசிபிளாக இருந்தால் நான் அதுவும் உங்களுக்கு ரிவிஷன் கொடுக்குறேன். சரியா? ஸோ நேற்று கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருந்தோம்? கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பார்த்துருந்தோம். அதுலேருந்து இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ பர்டிகுலராக ரெசிஸ்டன்ஸ் ரிலேட்டட் கொஷின் பார்த்துருந்தோம். ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ரிலேட்டட் கொஷின், கிர்ச்சாஃப்ஸ் லா, வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் ரிலேட்டட் நம்ம கொஷின் பார்க்கல. சர்க்யூட் டயக்ராம் அனாலிசிஸ் அது டிஃப்ரெண்ட்டு. நான் சொல்கிறது சாரி சில பேட்டர்ன் டைப் ஆஃப் கொஷின்ஸ் மட்டும் நம்ம பார்த்துருந்தோம். கரெக்டாக? அதனுடைய கண்டினியூட்டி அதே மாதிரி சாப்டர் நீட் சிலபஸில் நமக்கு பெஸ்ட்டு என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் சாப்டர் 4 மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம், அந்த பர்டிகுலர் சாப்டரில் இருக்கக்கூடிய சில டைப் ஆஃப் கொஷின்ஸ், ஃப்ரீக்வெண்ட்டாக கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய சில டைப் ஆஃப் கொஷின்ஸ் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இதில் மெயினாக ஆக்சுவலாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியில் தான் கொஷின் மெஜாரிட்டி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்துட்டு ஃபோர்ஸ் ரிலேட்டட் கொஷின். ஏன்னா இங்கே 3 டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபோர்ஸ் சுச்சுவேஷன், அதாவது ஒரு சார்ஜ் மூவ் ஆகும்போது எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு சார்ஜ் மூவிங் சார்ஜ்னால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸ். ஸோ F = Q × V வெக்டார் கிராஸ் B வெக்டார்னு ஒரு ஃபார்முலா பார்த்துருப்பீங்க. தட் இஸ் QVB sin θ. இன்னொரு ஃபார்முலா என்ன அப்படின்னா FI × L வெக்டார் கிராஸ் B வெக்டார். ஒரு ராடு ஒரு கண்டக்டாரில் கரண்ட் பாஸ் ஆகும்போது அதை எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டை வைக்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸ். ஸோ F = I × L வெக்டார் கிராஸ் B வெக்டார், அதர்வைஸ் F = ILB sin θ மேக்னிடியூடாக எழுதும்போது இது ஒரு ஃபோர்ஸு. இன்னொரு ஃபோர்ஸ் நம்ம இதில் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, 2 ஒயர் பேரலாக இருக்கும்போது அந்த 2 ஒயரில் கரண்ட் பேரலாக பாஸ் ஆச்சுன்னா அப்போ ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸ். ஃபஸ்ட் ஒயரில் கரண்ட் பாஸ் ஆகும்போது அதை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். செகண்ட் ஒயரில் கரண்ட் பாஸ் ஆகும்போது அதை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். இந்த 2 ஃபீல்டு இன்டர்ஃபியர் ஆகும்போது ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த ஃபோர்ஸ் F = μ0 IAIB / 2πd இன்ட்டு லென்த்து எடுத்துருப்போம். பர் யூனிட் லென்த்தாக இருந்தால் L வந்து F/Lன்னு கொண்டு வந்துடும். இது வந்து ஃபோர்ஸ் ரிலேட்டட் கொஷின். இந்த சாப்டரில் திரும்ப ரிப்பீட் பண்ணக்கூடிய ஒரு டைப் ஆஃப் கொஷின். செகண்ட், இந்த சாப்டரில் அடுத்து என்ன மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு ரிலேட்டட் கொஷின் தான். ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நிறைய கேஸ் இருக்குது. பையட்-சாவர்ட் லா யூஸ் பண்ணி மேக்னெட்டிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஆம்பியர் சர்க்யூட் லாவை யூஸ் பண்ணி மேக்னெட்டிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சர்க்குலர் காயிலில் கரண்ட் பாஸ் ஆகும்போது ஆன் த ஆக்சிஸ் சென்டர் ஆஃப் த சர்க்குலர் காயில். அதே மாதிரி ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஒயரில் கரண்ட் பாஸ் ஆகும்போது அதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைட் அவுட் சைட்.
ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் அப்புறம் சொலினாய்டோட மேக்னெட்டிக் ஃபீல்டு இது எல்லாமே விச் இஸ் ரிலேட்டட் டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ ஒன்று ஃபோர்ஸ் ரிலேட்டட் கொஷின் திரும்ப திரும்ப டாமினேட் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு டிஃப்ரெண்ட் கேசஸ். ஏன்னா நம்ம ஃபார்முலாவே நமக்கு அப்படி தான் சாப்டர் வைஸ் இந்த சாப்டரில் இருக்குது. இந்த ஹெட்டிங் நான் சொன்னேன் இல்லையா, 𝑬𝒑𝒑𝒔 லா, ஆம்பியர் சர்க்யூட் லா, சர்க்குலர் காயில், சிலிண்ட்ரிக்கல் ஒயரில் கரண்ட் பாஸ் ஆகும்போது இருக்கக்கூடிய இன்சைட் அவுட் சைட், சொலினாய்டு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதுக்கப்புறம் ஸ்பெஷலாக ஒரு கேஸ் மெயினாக இதில் இருக்கக்கூடிய இன்னொரு ஹெட்டிங் இருக்குது. என்னென்னா கேல்வானோமீட்டர், மூவிங் காயில் கேல்வானோமீட்டர். இட் இஸ் செப்பரேட் ஹெட்டிங். ஸோ அதில் இருக்கக்கூடிய முக்கியமானது கரண்ட் சென்சிட்டிவிட்டி, வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி, கால்வானோமீட்டர் எப்படி அம்மீட்டராக மாற்றுவீங்க, கால்வானோமீட்டர் எப்படி வோல்ட்மீட்டராக மாற்றுவீங்க, அந்த மாதிரி அதில் என்னென்ன கால்வானோமீட்டர் ஏன் அம்மீட்டர் கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ண மாட்டுது, வாட் இஸ் த ரீசன், ட்ராபேக், என்ன பிரச்சனை அதில் இருக்குது, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறோம், இது மாதிரி ரிலேட்டட் கொஷின்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கால்வானோமீட்டர்ன்ற அந்த ஹெட்டிங் கீழே வரும். இதுதான் ஓவராலாக இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய மெயின் ஹெட்டிங், கொஷின்ஸ் பேஸ்ட் ஆன் தீஸ் ஹெட்டிங்ஸ் ஒன்லி. சரியா? ஸோ அதில் ஒரு சில இம்பார்ட்டண்ட் ஃபோர்ஸ் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு டைப் ஆஃப் கொஷின்ஸு அதிகமாக ரிப்பீட் பண்ண சில மாடல் கொஷின்ஸ், சில பேட்டர்ன் கொஷினை நாங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும். சரியா? ஸோ கொஷின்ஸ் எப்படி வரும்ன்ற ஒரு ஐடியா கூட உங்களுக்கு கிடைக்கும் இந்த சாப்டர்ஸ் எல்லாம். இங்கே பாருங்கள், எ ஒயர் கேரிங் எ கரண்ட் ஐ along the positive x-axis has length Lன்னு சொல்லிட்டாங்க. It is kept magnetic field B vector கொடுத்துட்டாங்க. The magnitude of the magnetic force acting on the wire அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது ஆக்சுவலாக எந்த வருஷம் பாருங்கள், நீட் 2023 கேட்ட ஒரு கொஷின், நீட் 2023 கொஷின். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துட்டாங்க. கொஷின் என்னென்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இதில் மேக்னெட்டிக் ஃபீல்டும் லென்த்து கொடுத்துருக்குறாங்க. எந்த ஆக்சிஸில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, ஒயருடைய லென்த்து வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஒயருடைய லென்த்து வந்துட்டு ஓகேவா, ஒயருடைய லென்த்து வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது அப்படின்னா தென் வாட் இஸ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். சரியா? இதுதான் கொஷின். ஸோ இதுக்கு நான் முதல்ல சொல்லிட்டேன், இதை ஃபார்முலாவை முதல்ல கண்டுபிடிக்க தெரியணும். வி ஹாவ் 3 ஃபார்முலா ஃபார் ஃபோர்ஸ். ஒன்று வந்துட்டு மெயின் ஃபார்முலா ஃபஸ்ட் என்னது, F வெக்டார் ஈக்குவல் டு Q இன்ட்டு V வெக்டார் கிராஸ் B வெக்டார். இது ஒரு ஃபார்முலா ஃபோர்ஸுக்கு. சரியா? இது எல்லாமே ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா. இதில் மேக்னிடியூட் எழுதினீங்கன்னா Q VB sin theta. ஸோ கிவன் டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ணிப்போம். இன்னொரு கேஸ் என்ன சொல்லியிருந்தேன், F இஸ் ஈக்குவல் டு I இன்ட்டு L வெக்டார் கிராஸ் B வெக்டார். ஸோ இந்த சாப்டரில் ஃபோர்ஸு பார்த்த உடனே எந்த ஃபோர்ஸை யூஸ் பண்ணணுன்றது முதல்ல தெரியணும், எந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே கனெக்ட் பண்ணணுன்றது தெரியணும். ILB sin theta. ரெண்டாவது இன்னொரு ஃபோர்ஸ் வந்துட்டு F இஸ் ஈக்குவல் டு பேரலல் கரண்ட்ஸ் μ0 IA IB டிவைடட் பை 2πD இன்ட்டு L. ஓகேவா? இதுவே பெர் யூனிட் லென்த்தாக இருந்ததுன்னா இந்த கேஸில் இதில் ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் அப்படின்னு இருந்தால் இந்த எல்லை இங்கே கொண்டு வந்துடணும். F/L ஈக்குவல் டு μ0 IA IB டிவைடட் பை 2πD. ஓகேவா? இது எல்லாமே நம்ம ஃபோர்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா. கரெக்ட்? ஸோ எந்த ஃபார்முலாவை சூஸ் பண்ணுன்றதை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ண தெரியணும். ஏன்னா நமக்கு நிறைய ஃபோர்ஸ் ஃபார்முலா இருக்குங்க. ஸோ அப்போ நம்ம ரேண்டமாக எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஃபார்முலாவே இல்லை இந்த ஃபார்முலா டக்குன்னு யூஸ் பண்ண முடியாது. கொஷினில் கொடுத்துருக்க கிவன் டேட்டாவில் பார்க்கணும். இந்த கேஸ்லையும் B வெக்டார் தேவை, இந்த கேஸ்லையும் B வெக்டார் தேவை. வெக்டாரில் எழுதிங்கன்னா, ஆனால் இதில் வெலாசிட்டி வெக்டார் இருக்கணும், இதில் லென்த் வெக்டார் இருக்கணும். கரெக்டாக? அப்போ இந்த கேஸில் லென்த்து கொடுத்துருக்குறாங்க. கரெக்டாக? ஸோ அப்போ இந்த கேஸுக்கு எந்த ஃபார்முலா நம்ம சூஸ் பண்ணி ஆகணும், இந்த பர்டிகுலர் ஃபார்முலா F வெக்டார் ஈக்குவல் டு I இன்ட்டு L வெக்டார் கிராஸ் B வெக்டார். ஸோ B வெக்டார் கொடுத்துட்டாங்க. எக்ஸ் லென்த்து வந்துட்டு அலாங் எக்ஸ் ஆக்சிஸ்னால் அப்போ என்ன அர்த்தம், என்ன அர்த்தம், அது I கேப் அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக? அப்போ அதோட மேக்னிட்யூட் நமக்கு என்னென்னு தெரியாது. ஸோ வில் கன்சிடர் தட் இஸ் LI கேப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். கரெக்டாக? ஸோ இப்போ இந்த ப்ராப்ளமை நான் சால்வ் பண்ண போகிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கோங்க. இந்த கேஸில் கிவன் என்ன அப்படின்னா B வெக்டார் ஈக்குவல் டு 2I கேப் மைனஸ் 3J கேப் மைனஸ் 4K கேப், 2I கேப் மைனஸ் 3J கேப் மைனஸ் 4K கேப். அதுக்கப்புறம் L வெக்டார் ஈக்குவல் டு எக்ஸ் ஆக்சிஸ் சொன்னதுனால எக்ஸ் ஆக்சிஸில் அதோட மேக்னிட்யூட் நமக்கு என்னென்னு தெரியாது. ஸோ தட் இஸ் சம் L.
ஏன்னா ஆப்ஷனில் ஆன்சர் எதில் தான் வந்திருக்கு, எல்லில் தான் வந்திருக்கு, எல் ஐ கேப். ஸோ இப்போ நம்ம ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். எஃப் வெக்டார் ஃபார்முலா எஃப் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு எல் வெக்டார் கிராஸ் பி வெக்டார், இதுதான் ஃபார்முலா. கரெக்டாக? இப்போது வெக்டார் ஃபார்மேட்டில் கொடுத்தா நம்ம என்ன பண்ணி ஆகணும், கிராஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ வி ஹேவ் டு கால்குலேட் ஃபஸ்ட்டு எல் வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ஸோ எல் வெக்டார் கிராஸ் பி வெக்டார் எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஐ கேப் ஜே கேப் கே கேப், கிராஸ் ப்ராடக்ட் டிட்டர்மினன்ட் எடுங்க, ஞாபகம் இருக்கா? ஸோ எல் வெக்டார் எக்ஸ் ஆக்சிஸோட கோஎஃபிஷியன்ட் எல், தேர் இஸ் நோ ஒய் ஆக்சிஸ் கோஎஃபிஷியன்ட் ஜெட் ஆக்சிஸ், அதாவது ஜே கேப் கே கேப் இதில் கிடையாது, அதனால் அது 0. இங்கே என்ன வரும், 2 -3 -4. கரெக்டா? கிராஸ் ப்ராடக்ட் எப்படி ஞாபகம் இருக்கா இது? ஸோ அப்போ எல் வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும், ஐ கேப் டிட்டர்மினன்ட் ஞாபகம் இருக்கா, ஐ கேப் இந்த ரோவும் இந்த காலமும் இந்த ரோவும் கேன்சல் பண்ணணும். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக என்ன ஆகிடும், 0 ஆகிடும். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 0 × -4 0 தான், இந்த பக்கம் 0 மைனஸ் ஜே கேப். ஸோ அப்போ இந்த செகண்டு காலம் அதுக்கப்புறம் அதனுடைய ரோ ஃபுல்லாக கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும், L0 -4. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -4L, இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகிடும் உங்களுக்கு, 0 ஆகிடும். கரெக்டாக? ப்ளஸ் கே கேப்புக்கு அப்புறம் என்ன வருங்க, கே கேப்புக்கு என்ன வரும், இந்த காலமும் இந்த ரோவும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா -3L, அப்புறம் இந்த பக்கம் 0 ஆகிடும். கரெக்டாக? ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், இது 0 ஆகிடும், -4L மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் 4L ஜே கேப், இங்கே -3L கே கேப். இதான் என்னது, எல் வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ஸோ நமக்கு ஆப்ஷனில் எப்படி இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் ஆன்சர் எப்படி வந்திருக்கு, மேக்னிடியூடில் வந்திருக்குது. கொஸ்டினில் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, மேக்னிடியூட் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். மேக்னிடியூட் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னால் இப்போ என்ன எடுத்தணும், மாடுலஸ் எடுக்கணும். அப்போ இதுக்கு மாடுலஸ் எடுத்துருங்க, இதோட மேக்னிடியூட் ஃபஸ்ட்டு என்ன வந்து கண்டுபிடிச்சிருங்க. எல் வெக்டார் கிராஸ் பி வெக்டாருக்கு மாடுலஸ் எடுத்து என்ன அர்த்தம், √4L² ப்ளஸ் -3L ஹோல் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ப்ளஸ் தான் ஆகிடும். ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 16L² ப்ளஸ் 9L² ஆட் பண்ணால் என்ன வரும், √25L², 25 ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும், 5Lன்னு கிடைக்கும். அப்போது மேக்னிடியூட் ஆஃப் த எஃப் கால்குலேட் பண்ணும்போது, ஸோ இந்த கேஸில் மேக்னிடியூட் ஆஃப் த எஃப் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், I into modulus of L vector cross B vector, that is magnitude of the force. So இப்போ I into இந்த வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், 5L. ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம், 5IL எழுதலாமா? ஸோ ஆப்ஷனில் இருக்கா பாருங்கள் அந்த ஆன்சர், 5IL. ஸோ ஆப்ஷன் B is the answer. Yes, 5IL is the answer. புரியுதா? ஸோ ஃபார்முலாவை படித்து வச்சுட்டு அதை கரெக்டாக எப்போ யூஸ் பண்ணுன்றது கரெக்டாக தெரியணும். அந்த எந்த கேஸுக்கு ஒரு சாப்டர் படிக்கும் போது அந்த சாப்டரில் எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஃபார்முலா இருக்குது, எத்தனை டைப் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அந்த சாப்டருடைய எய்ம்னு சில கான்செப்ட் இருக்கும். ஸோ அந்த சாப்டருடைய பர்டிகுலர் கான்செப்ட் என்னென்னு தெரிஞ்சால் தான் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் இதில் மெயினாக இருக்கும், ரெண்டாவது ஃபோர்ஸு, இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஹோல் சாப்டரே இருக்கும். ஸோ அப்போ படிக்கும்போதே ஃபார்முலாவை ஃபில்ட்ரு பண்ணி வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபார்முலா, அதுக்கான கிவன் டேட்டா என்ன இருந்திருக்கணும், எந்த சுச்சுவேஷன் அதை அப்ளை பண்ணணும், அதுக்கான மெத்தட் என்ன, இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா கொஷினுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். சரியா? ரைட், வாங்க அடுத்த கொஷின் போகலாம். At what distance from a long straight wire carrying a current 12 amps will the magnetic field be equal to 3 × 10⁻⁵ Weber per meter square கேட்டிருக்கிறாங்க. கொஷினில் கேட்டிருக்கிறது டிஸ்டன்ஸு, ஓகேவா? ஃப்ரம் ஏ லாங் ஸ்ட்ரைட் ஒயர் கேரிங் ஏ கரண்ட்னு சொல்லியிருக்கிறாங்க. லாங் ஸ்ட்ரைட் ஒயர் கொஷினில் என்னென்ன மாதிரி டைப் ஆஃப் அந்த ஒயரோடைய ஷேப் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. சர்க்குலராக, லாங் ஸ்ட்ரைட் ஒயர், கரண்ட் கொடுத்துட்டாங்க 12 amps. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டும் நமக்கு கிவன். ஸோ அப்போ என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, இதுக்கு ஃபார்முலா என்ன ஞாபகம் இருக்கா, லாங் ஸ்ட்ரைட் ஒயரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா B is equal to μ0I divided by 2πr. B is equal to μ0I divided by 2πr. Do you remember this formula? Magnetic field due to a long straight wire. Magnetic field due to a long straight wire. சொல்கிறது புரியுதா, கிளியரா? ரைட். என்ன டவுட்?
𝜇0i divided by yes 2 pi d is correct. கரெக்டா? ஸோ சப்ஸ்டிட் பண்ணுங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆர் தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். ஆர் எங்கே கொண்டு வந்துடுங்க. ஆர் ஈக்குவல் டு 𝜇0i டிவைடட் பை 2 pi b அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இது எப்படி சிம்பிளாக சால்வ் பண்ணணும், இதுக்கப்புறம் கால்குலேஷனை சிம்பிளாக சால்வ் பண்ண தெரியணும். ஸோ இந்த கால்குலேஷனை எப்படி சிம்பிளாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு இங்கே 𝜇0 பை 4 பையோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும். என்னது 10⁻⁻7. இங்கே 𝜇0 பை 2 பைன்னு இருக்குது. அதனால் என்ன பண்ண போகிறேன், மல்டிப்ளை 2/2 ஆன் போத் சைட்ஸ் பண்ணுறேன். நான் கால்குலேஷன் ஈஸியாக போடுறதுக்காக முடிஞ்ச வரைக்கும் கால்குலேஷன் எவ்வளோ ரெடியூஸ் பண்ணுறீங்களோ எரர் குறையும் உங்களுக்கு. அப்போ இங்கேயும் 2 ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன ஆகிடும் 4 pi b. சொல்கிறது புரியுதா? மல்டிப்ளை 2/2 ஆன் போத் சைட்ஸ். ஸோ 2 𝜇0i 2 × 2 4 pi. 𝜇0 டிவைடட் பை 4 பையோட வேல்யூ என்ன 10⁻⁻7. ஸோ அப்போ 2 × 10⁻⁻7 இன்ட்டு வாட் இஸ் ஐ, கரண்ட் என்ன கொடுத்துக்கிறாங்க, கரண்ட்டு 12 பை பியோடைய வேல்யூ என்ன கொடுத்துக்கிறாங்க 3 × 10⁻⁻5. கரெக்டா? 3 × 10⁻⁻5. ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இது 4 டைம்ஸ் ஆகிடுமா? அப்போ 4 × 2 என்ன ஆகிடும் 8. 10⁻⁻2 மேலே போனால் 10⁻−5 மேலே போனால் +5. -7 +5 என்ன ஆகிடும் 10⁻−2 மீட்டர். ஸோ ஆப்ஷனில் இருக்கா பாருங்கள் 8 × 10⁻−2. கரெக்டா? டு அண்டர்ஸ்டாண்ட்? நான் என்ன பண்ணது தெரியுதா? இதில் இங்கே வந்துட்டு 3.14 எடுத்து சால்வ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. 𝜇0 டிவைடட் பை 4 பையோட வேல்யூ நமக்கு தெரியும். 𝜇0 டிவைடட் பை 4 பையோட வேல்யூ 10⁻−7. ஸோ இதை எப்பயுமே மைண்டில் வச்சுக்கணும். 𝜇0 டிவைடட் பை 4 பையோட வேல்யூ ஆல்வேஸ் ஸ்டாண்டர்ட் 10⁻−7. ஸோ 𝜇0 பை 2 பைன்னு இருந்தால் அங்கே 4 பை வர வைக்கிறதுக்கு அதுக்கான வேல்யூ மல்டிப்ளை டிவைட் பண்ணுங்கள், ஈக்குவலண்ட்டாக மாற்றுங்க. மாற்றினா கால்குலேஷன் ரொம்ப சிம்பிள், டைம் சேவ் ஆகும். கால்குலேஷன் ஃபிசிக்ஸில் டிஃபிகல்ட் கிடையாது. கால்குலேஷனை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது தான் பிரச்சனை. அதுதான் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுக்கான காரணம். அந்த ஃபார்முலாவில் நம்ம ஆல்ரெடி நிறைய டேட்டா தெரிஞ்சிருந்தாலும் ஸ்பான்டேனியஸாக அங்கே யோசிக்கிறது கிடையாது. நமக்கு என்னெல்லாம் தெரியுமா டேரெக்டாக 𝜇0 வேல்யூ 4 பை போட்டிங்கன்னா அதே ஆன்சர் தான் வரப்போகுது. புரியுதா? பட் இதை கால்குலேஷன் சிம்பிளிஃபை பண்ண ரொம்ப ஈஸி. சரியா? ரைட். அடுத்த கொஸ்டின் வாங்க. எ லாங் conducting wire having a current I flowing in its bent into a circular coil of n turns அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரிஜினலாக அது என்னது லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டிங் ஒயர்னு சொல்லியிருக்கிறாங்க. லாங் ஒயர் தான். அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுறாங்க, அதில் பாஸ் ஆகிற கரண்ட் ஐ அதை வந்து பெண்ட் பண்ணுறாங்க. எப்படி பெண்ட் பண்ணுறாங்க, சர்க்குலர் காயில் பெண்ட் பண்ணுறாங்க. n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கிற மாதிரி காயில் பெண்ட் பண்ணிடுறாங்க. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு கேஸு. தென் இட் இஸ் பெண்ட் இன்டு a circular coil of n turns. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் ஸ்மால் n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த்து இருக்கு இல்லையா, அந்த அதாவது இது ஸ்மால் n டர்ன்ஸ் வர மாதிரி டர்ன்ஸு பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? ஆக்சுவலாக ஸோ ரெண்டுமே ஒரே எண்ணு தான் நினைக்கிறேன். எஸ். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இட் பெண்ட் இன்டு a circular coil n turns. ஃபஸ்ட்டு ஒரு கேஸில் வந்துட்டு கேபிட்டல் n turnsன்னு எடுத்துக்கிறாங்க. செகண்ட் ஒன்னில் ஸ்மால் n turns. ஓகேவா? இது சொலினாய்டு கிடையாது. கொஷினில் எங்கேயுமே சொலினாய்டு யூஸ் பண்ணல. சரியா? இட் இஸ் நாட் ஏ சொலினாய்டு. உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னா இந்த கொஷினை முதல்ல கொஞ்சம் யோசிக்கணும். சொலினாய்டு கிடையாது இது. ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயர் ஸ்மால் எண்ணை பார்த்த உடனே நம்ம மைண்டில் சொலினாய்டுன்னு வந்துடும். அதுக்காக தான் உங்களை அதை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இட் இஸ் நாட் லைக் தட். கொஷினை நல்லா படிங்க. கொஷினில் எல்லா க்ளூவும் இருக்குது. எ லாங் ஸ்ட்ரெயிட் ஒயர்னால் முதல்ல ஒயர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு இமேஜின் பண்ணிடணும். நான் டயக்ராமில் இங்கே வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள். முதல்ல அவங்க சொன்னதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் ஃபஸ்ட்டு கொண்டு வாங்க. ஒரு லாங் ஸ்ட்ரெயிட் ஒயர். ஓகேவா? இது வந்துட்டு இனிஷியலாக லாங் ஸ்ட்ரெயிட் ஒயர். இது வந்துட்டு லாங் ஸ்ட்ரெயிட் ஒயர்னு முதல்ல எடுத்துக்கோங்க. இதுதான் லாங் ஸ்ட்ரெயிட் ஒயர். இது என்னது லாங் ஸ்ட்ரெயிட் ஒயர். சரியா? டக்குன்னு நீங்கள் ஸ்மால் அண்ட் கேபிட்டல்னு பார்த்த உடனே டேரெக்டாக என்ன ஃபார்முலா படித்தோம் அந்த ஃபார்மேட்டுக்கு போயிடக்கூடாது. கொஷினை படிக்கணும், தெளிவாக படிக்கணும். இது ஃபஸ்ட் ஒன். அதை பெண்ட் பண்ணி சர்க்குலர் காயெல்லாம் ஃபார்ம் பண்ணுறாங்க. இதில் ஆக்சுவலாக பாஸ் ஆகிற கரண்ட் என்னது ஐ என்ற கரண்ட்டு. அதே கரண்ட்டு தான் மறுபடியும் பாஸ் ஆகுது. ஆனால் இது என்ன பண்ணுறாங்களாம் சர்க்குலர் காயிலாக பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ சர்க்குலர் காயிலாக பெண்ட் பண்ணும்போது இதில் ஒரு டர்னில் பெண்ட் பண்ணலை, லைக் மல்டிபிள் டர்ன்ஸ். அதாவது அந்த காயில் ஒரு ஃபிக்ஸ்டு ரேடியஸை வச்சுக்கிட்டு ரொட்டேட் பண்ணி 2-3 10 20 எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அது லென்த்துக்கு ஏற்ற மாதிரி அது. அப்போது
இது என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா மல்டிபிள் டர்ன்ஸ் இதில், சரியா? ஸோ இங்கே லைக் திஸ், இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சும்மா அங்கே வரைஞ்சி காமிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய டர்ன்ஸ் இருக்கிற மாதிரி அதை சேஞ்ச் பண்ணுறாங்க. இதனோட ரேடியஸை நான் ஆர்னு எடுத்துக்கிறேன், ஓகேவா? இதில் டோட்டலாக எவ்வளோ டர்ன்ஸ்னு சொல்லியிருக்கிறாங்க, n டர்ன்ஸ் இருக்கிற மாதிரி அந்த காயில் பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ டோட்டலாக இருந்த லென்த்தை ஒரு ஃபிக்ஸ்டு ரேடியஸை வச்சுட்டு ஒரே பெண்டிங் பண்ணால் ஒன் சர்க்கிள், ஃபிக்ஸ்டு ரேடியஸாக ஒன்று வச்சுட்டு மல்டிபிள் டர்ன்ஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ ஏதோ ஒரு ரேடியஸ் வச்சுட்டு சம் n நம்பர் ஆஃப் டர்ன்ஸுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாதிரி டர்ன் பண்ணி இதில் வச்சுருக்கிறாங்க. இதுதான் இந்த கேஸு. அடுத்தது என்ன அப்படின்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் படிங்க. தென் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, இட் இஸ் பெண்ட் இன்டு சர்க்குலர் காயில் n டர்ன்ஸு. அதே காயில் வேற ஒரு n டர்ன்ஸ், தென் மறுபடியும் பெண்ட் பண்ணுறாங்க. பட் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா n டர்ன்ஸ். முதல்ல கேபிட்டல் n டர்ன்ஸ்னால் அது வேறு நம்பர் ஆஃப் ரேடியஸாக இருந்திருக்கும், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வேறையாக இருந்திருக்கும். இப்போது லைக் திஸ் இப்படி எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு ரேடியஸ் இருக்கும், இதில் என்ன எடுத்துக்கிறேன், 6 டேஷ்னு எடுத்துக்கிறேன், சரியா? அதே மாதிரி இதுலேயும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதில் வர டர்ன்ஸு சம்திங் டிஃப்ரெண்ட், இதில் சம் n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். சும்மா நான் ஒரு ரஃப்பாக அங்கே வரைகிறேன், சரியா? இந்த மாதிரி, ஓகேவா? இதெல்லாம் அது 1/, அதெல்லாம் இருக்கும். நான் புரியுறதுக்காக தனித்தனியாக லைன் போட்டு காமிச்சிருக்கேன். இது எல்லாமே ஒரே சம் n நம்பர் ஆஃப் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய அந்த டர்ன்ஸ். இதில் எவ்வளோ டர்ன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, ஸ்மால் n டர்ன்ஸ். இதில் கேபிட்டல் n டர்ன்ஸ் இருக்கிற மாதிரி வச்சாங்கன்னா அப்போ இதனோட ரேடியஸ் வேறையாக இருக்கும். சப்போஸ் அதே ஒயரை இதில் டன் ரொட்டேஷன் வர மாதிரி இப்போ பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரேடியஸ் இருக்கும். இதில் 20 ரேடியஸ், ஒரு எக்ஸாம்பிளுக்கு 20 டர்ன்ஸ் வர மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா அப்போ இதுக்கு ஒரு ரேடியஸ் இருந்திருக்கும். இதுக்கு n டர்ன்ஸு, இதுக்கு ஸ்மால் n டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, சரியா? இட் இஸ் நாட் ஏ solenoid. அதனால் கொஸ்டினை பார்த்த உடனே solenoid முடிவு பண்ணிடக்கூடாது. The magnetic field calculated at the center of the coil. Magnetic field calculate பண்ணுறாங்க எங்கே, center of the coil. அப்போ center of the coilனா சர்க்குலர் காயிலோடைய சென்டர். மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு சர்க்குலர் காயிலில் கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் த சென்டர் ஆஃப் த காயில் அப்படின்னு அர்த்தம், சரியா? இன் போத் கேசஸ். அப்போ த ரேஷியோ ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு இன் ஃபஸ்ட் கேஸ் டு செகண்ட் கேஸோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன வரும்னு கேட்டிருக்கிறாங்க. இதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு பின்னு எடுத்துப்போம், இதனோட மேக்னெட்டிக் ஃபீல்டு பி டேஷ்னு எடுத்துக்குப்போம். ஸோ அப்போ இது பி, இது பி டேஷ். அப்போ அவங்க என்னென்ன கேட்டிருக்கிறாங்க கொஷினில், த ரேஷியோ ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த ஃபஸ்ட்டு கேஸுக்கும் செகண்ட் கேஸுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரேஷியோ எடுத்திங்கன்னா என்ன வரும்னு கேட்டிருக்கிறாங்க. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் த கொஷின் கிளியர்லி? இதுதான் ஆக்சுவலாக அங்கே கொடுத்துருக்குற டேட்டா. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு சென்டர் ஆஃப் த சர்க்குலர் காயில் நமக்கு ஃபார்முலா தெரியும், கரெக்டாக? n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருந்தால் ஃபார்முலா என்ன, b is equal to mu naught. ஆக்சுவலாக சிங்கிள் சர்க்குலர் சிங்கிள் ரொட்டேஷன் மட்டும் இருந்ததுன்னா அந்த சர்க்கிளில் b is equal to mu naught I divided by 2r. ஞாபகம் இருக்கா? கரெக்ட். இது வந்து ஒரு ஜேஇ கொஷின். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஓகேவா, சென்டர் ஆஃப் சர்க்குலர் காயில். ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம், ஆல்ரெடி நமக்கு தெரியும். b is equal to mu naught I, இங்கே வந்துட்டு ஸ்மால் ஐன்னு கொடுத்துருக்குறாங்க, கரண்ட் அது அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணிப்போம். mu naught I divided by 2r, கரெக்டா? கிளியரா? ஸோ கரண்ட் வந்து ஸ்மால் ஐன்னு கொடுத்துருக்குறாங்க. n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருந்துச்சுன்னா, n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கும்போது ஃபார்முலா என்ன படிச்சிருக்கிறோம், b is equal to mu naught ni divided by 2r, கரெக்டா? இது ஃபஸ்ட்டு கேஸுக்கு. அப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் கேஸில் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்மால் n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இது கேஸ் 2, அதை b டேஷ்னு எடுத்துக்கிறேன் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ அப்போ b is equal to mu naught ni divided by 2r. ஆருக்கு பதிலாக இங்கே வேறு ரேடியஸ் வரும் இல்லையா? ஸோ அப்போ இங்கே என்ன எழுதணும், இங்கே ரேடியஸ் வந்துட்டு இங்கே mu naught ni divided by 2r dash. இங்கே நம்ம என்ன எடுத்துருந்தோம், r, கரெக்டா? 2r. ஸோ 2 டிஃப்ரெண்ட் கேஸ். இது ஈக்குவேஷன் நம்பர் 1,
இது ஈக்குவேஷன் நம்பர் 2 கரெக்டா இப்போ இதை சால்வ் பண்ணுங்க ரேஷியோ கேட்டிருக்கிறாங்க b/b' ரேஷியோ எடுத்துகிட்டு என்ன வரும் μ0 ni divided by 2r into divisible by divisible பண்ண என்ன ஆகிடும் 2r' divided by μ0 ni ஸோ இப்போ இதெல்லாம் இங்கே கேன்சல் பண்ணலாம் இதெல்லாம் கேன்சல் ஆகிடும் μ0 கேன்சல் 2 கேன்சல் அதுக்கப்புறம் ஐயும் கேன்சல் ஸோ இப்போ ரிமைனிங் எது மட்டும் தான் இருக்குது இந்த n/n இப்படி பிரித்து எழுதிக்கோங்க n/n இருக்குது இன்ட்டு r'/r இருக்குது இதான் இப்போ கிடைச்சிருக்கு ஆனால் ஆப்ஷனில் இந்த மாதிரி ஆன்சர் இருக்கான்னு கேட்டால் கிடையாது ஆப்ஷனில் என்ன கிடையாது இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடையாது கரெக்டாக எல்லாமே n அண்டு nல இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும் இந்த r'/r பார்த்து சிம்பிளிஃபை பண்ணி ஆகணும் ஸோ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும் ஸோ ஒரு விஷயத்தை நாங்கள் திரும்ப மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கணும் என்ன அப்படின்னா இந்த லாங் ஸ்ட்ரைட் ஒயர் இருக்கு இல்லையா இந்த லாங் ஸ்ட்ரைட் ஒயர் தான் திரும்ப என்னவா ஃபார்ம் ஆகிருக்குது இதில் ஸ்மால் சம் ஃபிக்ஸ்டு ரேடியஸில் n நம்பர் ஆஃப் டர்ன்ஸாக பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இதில் ஸ்மால் n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கேபிட்டல் n ஸ்மால் n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் சம் ரேடியஸில் பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் டோட்டலாக இதில் ரெண்டுத்தினுடைய என்டையர் சர்க்கம்ஃபரன்ஸ் என்னவா இருக்கும் ஈக்குவலாக இருக்குமா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த ஃபஸ்ட்டு காயிலும் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த செகண்ட் காயிலும் ஈக்குவலாக இருக்கும் ஏன் அந்த டோட்டல் ஒயருடைய லென்த்து என்ன இருந்ததோ அதான் என்னது இங்கே சர்க்கம்ஃபரன்ஸாக ஃபார்ம் ஆகிருக்கும் டோட்டலாக கரெக்டாக ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த கேஸில் இது அப்படியே அந்த ஈக்குவேஷன் அப்படியே கண்டினியூ பண்ணி வச்சுட்டு இது அப்படியே இருக்கட்டும் சர்க்கம்ஃபரன்ஸ் இது அப்படியே வச்சுக்கிட்டு இது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கோங்க circumference of coil 1 equal to circumference of coil 2 first one உடைய circumference second உடைய circumference total circumference என்னவா இருக்கும் ஈக்குவலா இருக்கும் one circular circumference கிடையாது n number of turns into one circular circumference multiply பண்ண the total length கிடைக்கும் total length of the coil 1 total length of coil 2 ஈக்குவலா தான் இருக்கும் ஏன்னா ஒரே length of the wire தான் என்ன பண்ணிருக்காங்க two different shapeல ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஸோ அப்போ இங்கே எப்படி எழுதுவீங்க இதில் circumference ஓட ஃபார்முலா என்ன 2πr கரெக்டாக அப்போ இந்த கேஸுக்கு என்ன ஃபார்முலா எழுதுவீங்க 2πr into n ன்னு எழுதுவீங்க சொல்றது புரியுதா circumference of the first coilக்கு circumference formula one circleக்கு 2πr into total அப்போ என்ன வரும் n number of turns இருக்குது ஒரு காயிலுக்கு 2πr னா n number of turns இருந்தால் into n மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் the total length கிடைக்கும் அது எதுக்கு ஈக்குவல் செகண்ட் காயிலோட circumference 2πr' into number of turns எத்தனை இருக்குது அதில் number of windings small n இது ரெண்டு ஈக்குவல் ஏன்னா டோட்டல் லென்த் ஈக்குவல் ரெண்டு காயிலோடைய லென்த் என்னது ஈக்குவல் அப்போ இதிலிருந்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா எது கேன்சல் ஆகுது பாருங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2π கேன்சல் ஆகிடும் எனக்கு இப்போ இதில் என்ன தேவை r'/r வேணும் ஏன்னா ஆப்ஷனில் எல்லாமே n தான் ஆப்ஷனில் இருக்குது கேபிட்டல் n ஸ்மால் n r'/r ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் எனக்கு இந்த r அங்கே கொண்டு போயிடுங்க r'/r அப்போது n/n ஈக்குவல் டு r'/r கரெக்டாக இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு எடுத்துக்கிறேன் இதை எடுத்துகிட்டு இப்போ நான் உங்களுக்கு புரியுறதுக்காக ஸ்டெப்ஸ் நிறைய போடுறேன் டெரிவேஷன் சரியா ஒன்ஸ் நீங்கள் கான்செப்ட் கிளியராக புரிஞ்சுட்டீங்க சர்க்கம்ஃபரன்ஸ்னா என்ன அந்த காயில் ஃபஸ்ட் டைம் பெண்ட் பண்ணும்போது என்ன செகண்ட் டைம் பெண்ட் பண்ணும்போது என்ன நடந்திருக்குன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிளியராக இருந்துச்சுன்னா யூ கேன் ப்ரொசீட் டைரக்ட்லி ஃபாஸ்ட்டாகவே ஆன்சர் கெட் பண்ண முடியும் சரியா இப்போ r'/r ஈக்குவல் டு n/n எடுத்து போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் அப்போது சப்ஸ்டியூட் 4 in 3 ஈக்குவேஷன் நம்பர் 4 இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க 3ல் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க ஸோ 3 என்னது b/b' equal to n/n கிடைச்சிருந்தது இன்ட்டு வாட் இஸ் r'/r ஈக்குவேஷன் நம்பர் 4 n/n அதுவும் n/n ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும் n² கரெக்டா ஸோ அப்போ b' equal to n² ஸோ ஆப்ஷனில் இருக்கா பாருங்க எங்கே இருக்குது பாருங்கள் அந்த ஆப்ஷன் தெரியுதா எந்த ஆப்ஷன் ஆப்ஷன் சி n² n² கிளியரா ஃபாலோ பண்ண முடியுதா ஸோ இது வந்துட்டு ஜேஇ மெயினில் கேட்ட ஒரு கொஷின் தான்
ஸோ இட் இஸ் நாட் எ டிஃபிகல்ட் கொஷின். அண்டர்ஸ்டாண்டிங் தான் மெயின். இங்கே சப்ஜெக்டில் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ, அப்புறம் பேசிக் மேக்ஸில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதை வச்சு ஃபிசிக்ஸில் வரக்கூடிய எல்லா நியூமரிக்கல் ப்ராப்ளம் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ப்ராப்ளம் இஸ் நாட் டிஃபிகல்ட். ப்ராப்ளமை ரொம்ப கஷ்டம் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதில் என்ன இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எவ்ரிதிங் இஸ் ஈஸி இன் ஃபிசிக்ஸ். கிளியரா? புரிஞ்சிக்க முடியுதா? ஃபாலோ பண்ண முடியுதா? எஸ், குட். வாங்க அடுத்த கொஷின். ஸோ நான் ஒரு விஷயம் திரும்ப சொல்கிறேன். டக்குன்னு நீங்கள் கேபிட்டல் என் ஸ்மால் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளைண்டாக நம்ம டெக்ஸ்ட் புக்கில் என்ன படித்து வச்சுருக்கிறோமோ அந்த மாதிரி டக்குன்னு அப்படியே புரிஞ்சுக்கூடாது. ஸ்மால் என்ன நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பெர் யூனிட் லென்த் அப்படின்னு நீங்கள் டக்குன்னு கொஸ்டின் ரீட் பண்ணாமல் ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. ஜென்ரலாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்மால் அண்ட் கேபிட்டல் அந்த ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருப்போம். கொஸ்டினில் டெக்னிக்கலாக அந்த வார்த்தையோட மீனிங் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு தென் யூ ஹேவ் டு டிசைட் அவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்ம என்ன டெக்ஸ்ட் புக்கில் படித்தோமோ டிட்டோ அதே டேர்ம் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அங்கே இருக்கிறதுமே ரெப்ரசன்டேஷன் தான். அது ஒரு டெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A 50 centimeter long solenoid winding of 400 turns. டோட்டல் டர்ன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, லென்த்து கொடுத்துருக்குறாங்க 50 சென்டிமீட்டர், அப்புறம் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 400. வாட் கரண்ட் மஸ்ட் பாஸ் த்ரூ இட் ப்ரொடியூஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆஃப் இண்டக்ஷன். மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க 4×10⁻³ டெஸ்லா அட் த சென்டர். இது சொலினாய்டு ஃபார்முலா. கொஷின்லேயே தெளிவாக கேட்டிருக்கிறாங்க, சொல்லியிருக்காங்க. என்னது? லாங் சொலினாய்டு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க கேட்டிருக்கிறதுமே சொலினாய்டு கேஸுக்கான அந்த பர்டிகுலர் இதுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க, கரண்ட் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு சொலினாய்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு சொலினாய்டுடைய ஃபார்முலா என்ன? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பெர் யூனிட் லென்த் கொடுத்துட்டாங்கன்னா ஃபார்முலா B = μ0n×I. கரெக்டாக? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா, டர்ன்ஸும் லென்த்தும் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? μ0N×I /L. பிகாஸ் ஸ்மால் nன்றது எதுக்கு ஈக்குவல்? டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பெர் யூனிட் லென்த். இதான் ஆக்சுவலாக அதுக்கான ரீசன். ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் இதை அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ நான் இந்த செகண்ட் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேன். ஏன்? எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, லென்த் ஆஃப் தி சொலினாய்டு இஸ் கிவன். ஸோ அப்போ எல்லும் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இங்கே இதில் எனக்கு கரண்ட் தானே வேணும், ரீஅரேஞ்ச் பண்ணுங்க இந்த ஈக்குவேஷனை. I = இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா BL / μ0 × கிடைக்கும். ஸோ B என்ன கொடுத்துருக்குறாங்க? 4π × 10⁻³ டெஸ்லாவில் தான் இருக்குது. யூனிட் எல்லாம் SI யூனிட்டில் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். லென்த்து எதில் இருக்குது பாருங்கள்? 50 சென்டிமீட்டர். அப்போ சென்டிமீட்டர் நீங்கள் என்னவா மாற்றி ஆகணும்? மீட்டராக மாற்றி ஆகணும். அப்போ 50 × 10⁻² டிவைடட் பை μ0 வேல்யூ என்ன? 4π × 10⁻⁻7. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள்? 400. ஸோ 400 அதை 4 × என்ன எழுதிக்கலாம்? 10² எழுதிக்கலாம். 400 we can write 4 × 10². ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணலான்னு பாருங்கள். ஸோ 4π கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ ரிமைனிங் இங்கே என்ன வரும் பாருங்கள்? 10⁻³ 10⁻² -5 ஆகிடும். ஸோ -7ம் -5 கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இங்கே -2 கிடைக்கும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? 10⁻−7னா ரிமைனிங் வந்துட்டு இங்கே 5 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் -10⁻−2 இருக்கும். 10⁻−2 10⁻+2 என்ன எடுப்போம்? கேன்சல் ஆகிடும் இந்த டேர்மும். நான் டேரெக்டாக போடுறேன், உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்தால் யூ ஹேவ் டு டூ ஸ்டெப் பை ஸ்டெப். சரியா? ஸோ ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் நான் ஸ்பேஸஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நான் டேரெக்டாக போடுறேன். ரைட். இப்போ 50/4 ஆப்ஷனில் என்ன வந்திருக்கு பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஓகே. ஸோ செக் பண்ணால் நமக்கு கரெக்டாக தெரியும். 50/4. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் தட் இஸ் த ஆன்சர். ஸோ இப்போ இங்கே என்ன வரும்? 50/4. அது மட்டும் தான் ரிமைனிங் இருக்குது. எஸ், அது மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்கள் இதை. ஸோ 1 4s are 4, ரிமைண்டர் 1 10 2 கரெக்டாக 12.2 போட்டால் என்ன வரும்? அப்போ 20 12.5. ஸோ அப்போ 12.5 12.5 amps இருக்கா? ஆப்ஷன் B is the answer. 12.5. எஸ், வெரி குட். புரியுதா? ஸோ கொஷின் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ டக்குன்னு ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ண தெரியும். சில நேரத்தில் கொஷின் சிம்பிளாக இருந்தால் கூட கால்குலேஷனில் டைம் எடுத்துகிட்டு உங்களுக்கு நிறைய வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அந்த கால்குலேஷனை யூஸ் பண்ண தெரியல கரெக்டாக
ஃபிசிக்ஸில் அப்படின்னா then it is difficult to solve all questions. Next question பாருங்க. An alpha particle with a specific charge of 2.5 into 10 to the power coulomb per kg moves with a speed of 2 into 10 power 5 meter per second in a perpendicular magnetic field of 0.05 Tesla. Velocity கொடுத்துருக்காங்க, speed இங்க ஓகேவா, meter per second 2 into 10 power 5. Then the radius of the circular path, இதுக்கு நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா இருக்கு, இதுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா பார்த்துருக்குறோம், ஞாபகம் இருக்கா? இதை டெரிவேஷனும் நம்ம ஆல்ரெடி அந்த ஃபிசிக்ஸ் ரிவிஷன் பண்ணும்போது இந்த ஃபார்முலா நம்ம பார்த்தோம், இன்க்ளூடிங் த டெரிவேஷன். சர்க்குலர் கேஸில் பெர்பெண்டிகுலராக சார்ஜ் வந்துட்டு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டை என்ட்ரு ஆச்சுன்னா அதோடைய பார்த்து சர்க்குலராக இருக்கும். ஸோ எஸ் கரெக்ட், R is equal to mv divided by qb அப்படின்றது தான் ஃபார்முலா, சரியா? எஸ், பெர்பெண்டிகுலராக வரதுனால தீட்டா 90 டிகிரி ஆகிடும், சைன் 91, சரியா? ஏன் சைன் தீட்டா இங்கே போடலை அப்படின்னா கொஷினில் என்ன இருக்கும், பெர்பெண்டிகுலராக என்ட்ரு ஆகும். ஸோ கொஷினில் இந்த கேஸே அப்படி தான் இருக்கும். யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் சார்ஜ் வந்துட்டு பெர்பெண்டிகுலராக என்ட்ராச்சு அப்படின்னா சம் வெலாசிட்டியில் அதனுடைய பாத்து ஃபைனலாக அந்த சார்ஜ் எப்படி மூவ் ஆகும்னா சர்க்குலர் பாத்தில் சுற்றும் அதில். ஸோ அதனுடைய ஆர் ஈக்குவல் டு QV டிவைட், அதாவது சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இந்த ஃபோர்ஸ் ஃபார்முலா அதில் நம்ம ஈக்குவேட் பண்ணியிருப்போம். QVB சைன் தீட்டா ஈக்குவல் டு mv²/r. அதுலேருந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணால் தான் இந்த ஃபார்முலா கிடைக்கும். R is equal to இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, mv/qb. ஆக்சுவலாக இந்த கொஷினில் R தான் கேட்டிருக்கிறாங்க. இந்த கொஷினில் எங்கேயாவது டைரெக்டாக உங்களுக்கு Q கொடுத்துருக்குறாங்களான்னு பாருங்கள். எங்கேயாவது கொஷினில் Qவும் Mமும் கொடுத்துருக்காங்களா பாருங்கள். V கொடுத்துருக்குறாங்க, இது V, இது B. ஆனால் கொஷினில் என்ன கரெக்டாக டைரெக்டாக கொடுக்கல, Qவும் Mமும் தனியாக கொடுக்கல. ஆனால் கொஷினில் அந்த டேட்டா இருக்கான்னு பாருங்கள். இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஆல்ஃபா பார்ட்டிக்கிள் வித் ஸ்பெசிஃபிக் சார்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாட் எக்ஸாக்ட் நார்மல் சார்ஜ் சொல்ல, என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஸ்பெசிஃபிக் சார்ஜ் 2.5 into 10 to the power 7 கூலும் பர் கேஜி. இதுதான் கொஷினுடைய க்ளூ. இந்த கொஷினுடைய க்ளூ என்ன அப்படின்னா கூலும் பர் கேஜி. சார்ஜோடைய எஸ்ஐ யூனிட் என்ன, கூலும் மட்டும்தான். ஆனால் இவங்க என்ன கொடுக்கல, கூலும் கொடுக்காம கூலும் பர் கேஜினா, கேஜினா என்ன அர்த்தம், எதனுடைய யூனிட் கேஜி, மாஸோடைய யூனிட் தான் என்னது, கேஜியா, கரெக்டா? அப்போது கொஷினில் கொடுத்துருக்க டேட்டா இது என்ன அப்படின்னா கிவன் என்ன கொடுத்துருக்குறாங்க இந்த கேஸில் ஒன்று ஒன்றா எழுதினீங்கன்னா Q/B இஸ் கிவன், சாரி Q/M, Q/M ஈக்குவல் டு 2.5 into 10 to the power 7 கூலும் பர் கேஜி. புரியுதா? எப்படி கொஷினை புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறது புரியுதா? ஸோ சம்டைம்ஸ் உங்களால் அதை டைரெக்டாக புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா அதோட எஸ்ஐ யூனிட்டை போய் பாருங்கள். சார்ஜுக்கான எஸ்ஐ யூனிட் கூலும் தானே, கூலும் மட்டும் தானே இருக்கணும். எஸ்ஐ யூனிட் ஆஃப் சார்ஜ் கூலும் மட்டும்தான். கூலும் இல்லாமல் கூலும் பர் கேஜி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ அது என்னோட மீனிங் என்ன, சார்ஜ் பை மாஸ் கொடுத்துருக்குறாங்க கிவன் டேட்டாவில் அப்படின்னு அர்த்தம், சரியா? ஆக்சுவல் எஸ்ஐ யூனிட் இல்லாமல் சம்திங் எக்ஸ்ட்ரா பர் டிஸ்டன்ஸு லென்த்து அந்த மாதிரி சில எக்ஸ்ட்ரா டேட்டா ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்க முடியும் ஃபார்முலாவை, சரியா? ஸோ இப்போ இது கிவன். வெலாசிட்டி ஆல்ரெடி 2 into 10 to the power 5 மீட்டர் பர் செகண்ட். அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்டு 0.05 இருக்கு இல்லையா, அதை என்ன எடுத்துக்கிறேன், 5 into 10 to the power -2 எடுத்துக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் டெசிமலில் ஹோல் வேல்யூவாக மாற்றி 10 பவருக்கு வச்சுக்கோங்க, சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. அப்போ 5 into 10 to the power -2 டெஸ்லா, இவ்வளோ தான். இப்போ நீங்கள் இந்த ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இந்த ஃபார்முலா நான் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ண போகிறேன். எப்படி பண்ண போகிறேன் பாருங்கள், V டிவைடட் பை இது ஈக்குவலண்ட்டாக இதை எழுதணும். இந்த M எங்கே வரணும், இப்படி வரணும், Q/M into B, கரெக்டாக? அப்போ தான் M திரும்ப எங்கே போனால் மேலே போனால் ஈக்குவலண்ட்டாகவே இருக்க முடியும், கரெக்டாக? இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். வாட் இஸ் வெலாசிட்டி, 2 into 10 power 5, 2 into 10 to the power 5 Q/M 2.5 into 10 power 7, கரெக்டாக? அதனை கொடுத்துருக்குறாங்க. எஸ், 2.5 into 10 power 7. மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துட்டு 5 into 10 power -2, 5 into 10 power -2. ஸோ இதை சிம்பிளாக நீங்கள் சால்வ் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், 10 power +7 10 power -2
ரெண்டு கேன்சல் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகிடும் +5 ஆகிடும் 10⁻+5 10⁻+5 ஃபைனலாக என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும் புரியுதா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அடுத்தது இந்த 2.5 நான் 5/2ன்னு எழுதிக்க போகிறேன் கால்குலேஷன் ஈஸியாக இருக்கிறதுக்காக இன்ட்டு 5 அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆகும் இந்த 2 மேலே போய்டும் 2 × 2 4 ஆகிடும் 5 × 5 25 அப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன் இதை 100ஆக மாற்றினா ஈஸியாக இருக்கும் அதனால் மல்டிப்ளை 4/4 பண்ணுறேன் 4 × 4 16 25 × 4 என்னது 100 அப்போ 16 × 10⁻⁻2 ஆப்ஷனில் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் முடிங்க 16 × 10⁻2 அப்போ என்ன அர்த்தம் 16 see the option 16 சென்டிமீட்டர் 10⁻2 எதுக்கு ஈக்குவல் சென்டிமீட்டரா கரெக்டா கரெக்ட் இது மீட்டரில் இருக்குது 16 × 10⁻2 மீட்டர் ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம் 16 சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் மீட்டராக மாத்திரம் என்ன வரும் 10⁻2 ஸோ அப்படியே ரிவர்ஸ் பண்ணிடுறேன் ஸோ அப்போ 16 10⁻2 ஈக்குவல் டு 16 சென்டிமீட்டர் சரியா எஸ் குட் மார்னிங் ஸ்ரீ சாய் ஸோ ஆன்சர் என்ன வரும் அப்போ 16 சென்டிமீட்டர் ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆன்சரை மாற்றணும் புரியுதா நான் கால்குலேஷன் எவ்வளோ சிம்பிளாக போட்டிருக்குன்னு புரியுதான்னு பாருங்கள் நான் நீங்கள் இது 4/25 போட்டு சிம்பிளிஃபை பண்ணலாம் அதே ஆன்சர் தான் வரப்போகுது ரொம்ப ஸ்மார்ட்டாக இங்கே 25 இருக்கா மல்டிபிள்ஸ் ஆஃப் 5ல் இருந்தாலே அது 0 மாற்ற ட்ரை பண்ணுங்கள் அந்த வேல்யூவை மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக என்ன பண்ணிட முடியும் ஆன்சர் கெட் பண்ண முடியும் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காமல் கால்குலேஷன் போட பழகுங்க அது ரொம்ப முக்கியமாக இருக்கும் பர்டிகுலராக நீங்கள் ஃப்யூச்சரில் வந்துட்டு இன்ஜினியரிங் ஃபீல்டு போகிறீங்க இப்போ ஜேஇ முடிச்சுட்டு அந்த ரிலேட்டடாக போகிறீங்க அப்படின்னாலும் ஈவன் நீங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் போனீங்கன்னா கூட கால்குலேஷன் உங்களுக்கு அங்கேயும் இருக்குது சரியா சிம்பிள் கால்குலேஷன்லாம் நமக்கு நிறைய இருக்குது அங்கேயுமே ஃபாஸ்ட்டாக பண்ண தெரியணும் அது ரொம்ப ஆக்சுவல் மெத்தடில் போட்டு வளவளன்னு போட்டு கிடக்கூடாது ஓகே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப முக்கியம் அது தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் என்ட்ரன்ஸில் எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும் சரியா ரைட் நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க 2 very long wires carry current 50 amps and 100 amps and are separated 20 centimeter the magnitude of the magnetic force acting on 1 centimeter length of the wire mu naught கொடுத்துட்டாங்க இப்போ நான் சொன்னேன் இல்லையா இங்கேயுமே அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஸோ இந்த பர்டிகுலர் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஃபார்முலா நான் 3 ஃபோர்ஸ் சொன்னேன் இல்லையா F is equal to Q into B vector cross B vector அதாவது F is equal to QVB sin theta மேக்னெட்டிக் ஃபீல்டு வெலாசிட்டி இருக்கும் சார்ஜ் இருக்கும் அந்த கேஸுக்கு இன்னொரு ஃபோர்ஸ் ஃபார்முலா F is equal to I into L vector cross B vector வெக்டாரில் எழுதும்போது அதர்வைஸ் ILB sin theta அந்த கேஸில் ஒரே ஒரு கரண்ட் டேட்டா தான் இருக்கும் நல்லா புரிஞ்சுங்க ILB sin thetaவில் லென்த்து இருக்கும் கரண்ட் இருக்கும் சரியா இல்லை ஃபோர்ஸ் பர் லென்த்துன்னு கேட்டாங்கன்னா L நீங்கள் F/Lன்னு கொண்டு வர வேண்டியதாக இருக்கும் ILB sin தீட்டாவில் L இந்த பக்கம் கொண்டு வந்துட்டீங்கன்னா என்ன ஆகிடும் IB sin தீட்டாவாக மாறிடும் அதில் ஒரே ஒரு கரண்ட் தான் கிவன் டேட்டாவாக இருக்கும் 2 கரண்ட் கொடுத்தாங்கன்னா தான் இந்த ஃபோர்ஸ் கேஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண முடியும் சரியா அப்போது இது வந்துட்டு டைரக்ட் ஃபார்முலா ஃபோர்ஸ் F is equal to mu naught IA IB இல்லை I1 I2 நீங்கள் எப்படி படிச்சுக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க 2πD into L பர் யூனிட் லென்த்னு சொன்னாங்கன்னா மட்டும்தான் L இங்கே கொண்டு வரணும் அதர்வைஸ் டோன்ட் பிரிங் L திஸ் சைட் சரியா ஸோ L இங்கே ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் கேட்கல அவங்க மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான் கேட்டிருக்காங்க லென்த்து கொடுத்துக்கிறாங்க 1 சென்டிமீட்டர் சப்ஸ்டியூட் பண்ணுங்க எல்லா டேட்டாவையும் இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு ஒன்னுடைய கரண்ட் வந்துட்டு 50 ஆம்ஸ் கரெக்டாக I1 50 ஆம்ஸு இல்லை IA 50 ஆம்ஸு IB வந்துட்டு 100 ஆம்ஸ் ஸோ மியூ நாட்டுக்கு பதிலாக 4π × 10⁻⁻7 இதுக்கு பதிலாக 50 × 100 டிவைடட் பை 2π இன்ட்டு D என்ன கொடுத்துருக்காங்க டைரக்ட் ஃபார்முலா தான் இது 20 சென்டிமீட்டர் ஸோ அப்போ 20 சென்டிமீட்டர் எப்படி எழுதலாம் 20 × 10⁻⁻2 மீட்டருக்கு இன்ட்டு லென்த் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க 1 சென்டிமீட்டர் அப்போ டைரெக்டாகவே 10⁻⁻2 ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் இதில் 10⁻⁻2 10⁻�2 இங்கே டேரெக்டாக கேன்சல் பண்ணிக்கலாம் கரெக்டாக அதுக்கப்புறம் இந்த ஒரு ஜீரோவையும் இந்த ஜீரோவையும் அடிச்சிடலாம் பை இதே டேரெக்டாக கேன்சல் பண்ணிங்க 2 × 2 4π அப்போ 4π கேன்சல் ஆகிடும் இது ஃபுல்லாக கேன்சல் ஸோ அவ்வளோதான் டினாமினேட்டர் இப்போ எந்த டம்மே கிடையாது நியூமரேட்டர் ரிமைனிங் இருக்கிறது சிம்பிளிஃபை பண்ணுங்கள் இது 10 ஸ்கொயரு 10⁻⁻7 அப்போ என்ன ஆகிடும் 5 × 10⁻⁻7 + 2 -5 ஆப்ஷனில் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணுங்கள் ஆப்ஷனில் என்ன இருக்குது மைக்ரோவில் இருக்குது எல்லாமே மைக்ரோவில் கொடுத்துருக்குறாங்க அப்போ மைக்ரோவில் மாற்றினீங்கன்னா என்ன வரணும் ஒரு ஜீரோவை ஆட் பண்ணிக்கணும்
15 into 10 to the power -6. அப்போ தான் ஒரு -1 டெசிமல் ஃப்ரண்ட்டில் வைக்கும்போது 0 கேன்சல் ஆக முடியும். ஸோ அப்போ 50 மைக்ரோ நியூட்டன். ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் பி 50 மைக்ரோ நியூட்டன் அப்படின்னு கிடைக்கும். புரியுதா? ரைட். அடுத்த கொஸ்டின் போலாமா? ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, இது ஜேஇ கொஸ்டின் தான். A bar magnet having a magnetic moment of 2 into 10 power plus 5 joule per Tesla is placed along the direction of the uniform magnetic field B கொடுத்துட்டாங்க. The work done in rotating the magnet slowly through 60 degree from the direction of the field is. இது direct formula இதுவும். ஓகேவா? டார்க் கேஸ் இதில் ஒர்க் டனுடைய ஃபார்முலா W equal to magnetic field magnetic moment into magnetic field into cos θ1 minus cos θ2. இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? இதான் ஆக்சுவலாக இந்த கேஸுக்கான ஃபார்முலா. இல்லைன்னா நீங்கள் -MBன்னு யூஸ் பண்ணிங்கன்னா இங்கே cos θ2 minus θ1 போட வேண்டியதாக இருக்கும். சரியா? ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். W equal to இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா -MBன்னு யூஸ் பண்ணிங்கன்னா இங்கே என்ன வரும்? cos θ2 minus cos θ1. ஸோ நீங்கள் எப்படி படிச்சிங்களோ அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ரெண்டு கேஸ். ஸோ அப்போ டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இதில் என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் மொமெண்ட் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துக்கிறாங்க? மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்துட்டு 2 into 10 to the power 5. ஸோ இப்போ 2 into 10 to the power 5. What is the magnetic field? Magnetic field 14 into 10 to the power -5. 14 into 10 to the power -5. கரெக்டா? அதுக்கப்புறம் cos θ1 ஆக்சுவலாக 0 டிகிரி. கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள், ஒர்க் டன் இஸ் ரொட்டேட்டிங் த மேக்னெட் ஸ்லோவ்லி த்ரூ 60 டிகிரி ஃப்ரம் த டைரக்ஷன்னா 0லேருந்து 60 டிகிரி ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸ்லோலினா இப்போ என்ன அர்த்தம்? இனிஷியலாக 0 டிகிரியாக இருந்திருக்கும், ஸ்லோலி ரொட்டேட் ஆகுது. எவ்வளோ? 0லேருந்து 60 டிகிரி ஆங்கிள் வரைக்கும் ரொட்டேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது -θ2 வந்துட்டு ஃபைனலாக எங்கே நின்று இருக்குது? 60 டிகிரி வரைக்கும் ரொட்டேட் ஆகிருக்கு. தட்ஸ் ஆல். இவ்வளோ தான். இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 10 power -5 + 5 கேன்சல். 4 into 2 8. cos 0 வேல்யூ 1, cos 60 வேல்யூ என்ன வரும்? 1/2. ஸோ அப்போ இது 1/2 ஆகிடும். ஸோ அப்போ இங்கே என்ன ஆகிடும்? 4 ஜூல். இப்போ ஆன்சர் வந்துட்டு 4 ஜூல். புரியுதா? ஓகேவா? எஸ் ஒரு எரர் இருக்குது இதில். சாரி, கிவன் இதில் 14 சாரி, மேக்னெட்டிக் ஃபீல்டிங் வந்துட்டு 14, நான் 4ன்னு போட்டுட்டேன். எஸ். ஸோ அப்போ இங்கே 14 இல்லையா? சாரி, இந்த இடத்துல. ஸோ அப்போ இங்கே 14 into 2 என்ன ஆகிடும்? 28. ஸோ அப்போ 28 into 1/2. ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆனால் 14. ஸோ ஆன்சர் வந்துட்டு 14 ஜூல். சரியா? ஸோ இந்த மாதிரி சம்டைம்ஸ் நம்ம எரர் ஏதாவது கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணியிருந்து சால்வ் பண்ணும்போது அந்த ஆப்ஷனும் ஆன்சரில் இருக்கும். ஸோ அப்போ நம்ம அதை கரெக்டாக நினச்சி சால்வ் பண்ணிவிடுவோம். சில நேரத்தில் இந்த மாதிரி தப்பு வந்துடும். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரியா? ஸோ அங்கே 14 இருந்தது, இட்ஸ் நாட் 4. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது டக்குன்னு நம்ம சில நேரத்தில் அந்த மாதிரி மேக்ஸில் அந்த எரர் வரும். ஸோ அதில் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும், ரொம்ப ஃபோக்கஸாக இருக்கணும். அப்போ தான் அந்த எரரை நம்ம அவாய்ட் பண்ண முடியும். சரியா? கிளியர்? அடுத்து போகலாமா? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A thin magnetic needle is placed in a magnetic field 200 Gauss. இங்கே பாருங்கள், SI யூனிட் எதில் கொடுக்கல? டெஸ்லாவில் கொடுக்கல, காஸுன்னு கொடுத்துக்கிறாங்க. Gauss is not a SI unit of magnetic field. Gauss is the equivalent unit of the magnetic field. சரியா? லைக் எப்படி சென்டிமீட்டர் மில்லிமீட்டர்லாம் டிஸ்டன்ஸுக்கு நம்ம ஈக்குவலண்ட் யூனிட்டாக எடுக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு யூனிட் தான் இது. பட் என்ன கிடையாது? SI யூனிட் கிடையாது. SI யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து டெஸ்லா. With its axis at 30 degree the direction of the field. Find the magnetic moment of the needle if it is experienced torque கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா மேக்னெட்டிக் மொமெண்ட் M கேட்டிருக்கிறாங்க. கொஸ்டினில் டார்க்கு கொடுத்துட்டாங்க. ஸோ 1 Gauss எதுக்கு ஈக்குவல்?
ஃபஸ்ட்டு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 காஸ் ஈக்குவல் டு 10 to the power -4 டெஸ்லாவுக்கு ஈக்குவல். சரியா? காஸ் டு டெஸ்லா கன்வர்ஷனுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும். 1 காஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு 10 to the power -4 டெஸ்லா. ஸோ ஓகேவா? அப்போது இங்கே ஃபார்முலா டார்க்குடைய ஃபார்முலா என்ன? டவு இஸ் ஈக்குவல் டு mb sin theta. m வெக்டார் கிராஸ் b வெக்டார் வரும் இல்லையா? mb sin theta. ஸோ அவங்க கேட்டிருக்கிறது m. கரெக்டா? ஸோ அப்போ m ஈக்குவல் டு டவு டிவைடட் பை b sin theta அப்படின்னு கிடைக்கும். இங்கே டார்க் என்ன கொடுத்துருக்குறாங்க? 0.012. ஸோ அதை வந்துட்டு நான் எப்படி எழுதுறேன்? 12 × 10⁻³ சொல்கிறது புரியுதா? 0.012 எப்படி எழுத முடியும்? அதை டெசிமலை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ 10 பவரில் எழுதுகிறேன். அதனால் 12 × 10⁻³ பை வாட் இஸ் இட்? பி மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துட்டு 200 காஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ இங்கே பி ஈக்குவல் டு 200 காஸ். அப்போ 1 காஸ் எதுக்கு ஈக்குவல்? 10 to the power -4 டெஸ்லாவுக்கு ஈக்குவல். ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஃபைனலாக என்ன கிடைக்கும்? 2 × 10⁻² டெஸ்லா. கரெக்டாக? இதில் இருக்கிற 2 0, இதில் இருக்கிற 10⁻⁴ இருக்கிற -2 கேன்சல் ஆச்சுன்னா 2 × 10⁻². அதனால் இங்கே 2 × 10⁻². வாட் இஸ் தீட்டா? 30 டிகிரியா? ஸோ அப்போ sin 30. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இதை மேலே கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகிடும்? இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும் இல்லையா? 10 பவருக்கு -1ன்னு இருக்கும். ஏன்னா இது -2 இது -3 அதனால். ஸோ 12 டிவைடட் பை 2. வாட் இஸ் sin 30? sin 30 வேல்யூ என்ன? 1/2. கரெக்டா? ஸோ அப்போ sin 30 1/2னா 2 நமக்கு இங்கே கேன்சல் ஆகிடும். 12 × 10⁻⁴. ஸோ ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ அந்த ஆன்சரை கரெக்ட் பண்ணுங்கள். ஆப்ஷனில் என்னென்ன இருக்குது பாருங்கள். 1.2 எதுவுமே இங்கே 10 பவரில் வரல. அப்போது 12 × 10⁻⁴ என்ன அர்த்தம்? 1.2 ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். கரெக்டாக? 10⁻⁻1 ஃப்ரண்ட்டில் வச்சிங்கன்னா என்ன ஆகிடும்? 1.2. ஸோ அதனால் ஆன்சர் என்ன வரும்? 1.2 × 1.2 ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். அந்த 10⁻⁻1 ரிமூவ் பண்ணுறேன். ஏன்னா ஆப்ஷன் எங்கேயுமே 10 பவரில் கொடுக்கல. எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணி வித் டெசிமல் அந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம எது சிம்பிளிஃபை பண்ணுறோம். காட் இட்? ஸோ டைரக்ட் ஃபார்முலா. ஸோ இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, SI யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு டெஸ்லா தான், காஸ் கிடையாது. காஸ் இஸ் த ஈக்குவலன்ட் யூனிட். 1 காஸ் ஈக்குவல் டு 10 to the power -4 டெஸ்லாவுக்கு ஈக்குவல். சரியா? ஸோ இதை மைண்டில் வச்சுக்கணும். அடுத்தது இதில் நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. A moving coil galvanometer has a rectangular wire coil of enclosed area கொடுத்துருக்காங்க. 0.01 மீட்டர்ஸ் 0.001 மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அது 1 × 10⁻³ எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 500. The coil operates in a radial magnetic field. 0.22 டெஸ்லா மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுத்துருக்காங்க. கேரிஸ் a கரண்ட்டும் கொடுத்துருக்காங்க. 6π × 10⁻8 amps. If the torsional spring constant K வேல்யூ கொடுத்துட்டாங்க 6 × 10⁻7 நியூட்டன் மீட்டர் per radian. Then angular deflection phi என்னன்னு கேட்டிருக்காங்க. டைரெக்டாக ஆங்குலர் டிஃப்ளெக்ஷன் கேட்டிருக்கிறாங்க. ஸோ டைரெக்டாக இது வந்துட்டு கால்வனோமீட்டருடைய ஃபார்முலா. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னிருந்தேன் இல்லையா? கால்வனோமீட்டரும் இதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங். அதை பேஸ் பண்ணி அடிக்கடி கொஷின்ஸ் வருது. பிகாஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன். அதனால் ஸோ அப்போ அந்த ஃபார்முலா என்ன ஃபார்முலா? NAB/K × I. இதான் என்னது இந்த டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. மேக்னெட்டிக் டிஃப்ளெக்ஷன் இதில் கால்வனோமீட்டர் கேஸில் கால்வனோமீட்டர் டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கிறதான ஃபார்முலா phi is equal to NAB/K × I அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதில் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ சிம்பிளிஃபை தான் பண்ணணும் நம்ம. என்ன கொடுத்துருக்காங்க? 500 டர்ன்ஸ். அதை நான் எப்படி எழுத போகிறேன்? 5 × 10² எழுதிக்கிறேன். 5 × 10² இன்ட்டு ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க? 0.001. அப்போ அதை 1 × 10⁻³ எழுதிக்கிறேன் ஏரியாவை. மேக்னெட்டிக் ஃபீல்டு டெஸ்லாவில் தான் இருக்குது. 0.2 டெஸ்லா. அப்போ அதை 2 × 10⁻⁻1 எழுதிக்கிறேன். டிவைடட் பை ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட், டார்ஷனல் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் 6 × 10⁻7. 6 × 10⁻7 இன்ட்டு கரண்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க? வாட் இஸ் கரண்ட்?
6 pi into 10 power minus 8. 6 pi into 10 power minus 8. ஸோ ஆப்ஷன் எப்படி இருக்குது பாருங்க. இங்கே ஆப்ஷன் எல்லாத்துலேயுமே எதில் வந்துருக்குது, பையில் தான் வந்துருக்குது. அப்போ நான் பையை அங்கே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. 3.14 இல்லை 22/7 பைக்கு எடுக்க தேவையில்லை. ஏன்னா ஆப்ஷனில் எல்லாமே பையில் சேர்த்து தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது முன்னாடி ஆப்ஷன் ஒரு தடவை ஃபோக்கஸ் பண்ணிடணும். ஆப்ஷனில் எப்படி டேட்டா வந்து ஆப்ஷன் கொடுத்து வச்சுருக்காங்க, ஏதாவது சிமிலாரிட்டி இருக்கான்னு பார்க்கணும். எல்லாத்துலேயும் பையோட ஆப்ஷன் சேர்ந்து வந்திருக்குன்னா பையை நான் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல, பை வந்து ஃபிக்ஸடாக வச்சுக்க போகிறேன் அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் என்னென்ன பண்ண முடியுமோ அதை சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இந்த 6ம் டேரெக்டாக கேன்சல் பண்ணிடலாம். கரெக்டாக? 10 பவர் இங்கே என்ன இருக்குது, ஆக்சுவலாக இந்த -7ம் இதில் கேன்சல் பண்ணால் 10 பவர் -1 ஆகிடும். அப்போது 10 பவர் +2, இங்கே ஒரு 10 பவர் -1, இங்கே ஒரு 10 பவர் -1, இதுவும் கேன்சல். ஃபைனலாக இப்போ எது மட்டும்தான் இருக்குது, 5, 2, 10 பவர் -3. கரெக்டாக? அங்கே பை இருக்குது. ஸோ அப்போ 5 into 2 என்னது, 10. 10 into 10 பவர் -3 into பை. கரெக்டாக? அதில் இந்த ஒரு 0 இதையும் கேன்சல் பண்ணால் 10 பவர் -2 ஆகிடும். அப்போ பை into 10 பவர் -2 கிடச்சிருக்கு. பை 10 பவர் -2 கே கொண்டா 10 பவர் +2. அப்போ என்ன எழுதலாம், π/100. ஸோ ஆப்ஷன் ஏ, π/100 இஸ் த ஆன்சர். எஸ், கரெக்டாக சொல்லியிருக்கீங்க ஸ்ரீசாய். ஆப்ஷன் ஏ, π/100 இஸ் த ஆன்சர். சரியா? கிளியர்? Right. Next question angle. A long cylindrical wire of radius r carries a uniform current I flowing through it. The variation of magnetic field with the distance r from the axis of the wire is shown கேட்டிருக்காங்க. ஸோ கொஷினில் ஸ்டார்டிங்கில் ஒரு வேர்டு யூஸ் பண்ணிட்டாங்க, லாங் சிலிண்ட்ரிக்கல் ஒயர். லாங் சிலிண்ட்ரிக்கல் ஒயர். ஸோ இந்த கொஷின் ஆக்சுவலாக நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். டெக்ஸ்ட் புக்கில் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் அந்த கேஸ் தான் இது. ஸோ இது என்ன நடந்திருக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். திரும்ப நான் ஜஸ்ட் ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணுறது. ஸோ இதான் அந்த சிலிண்ட்ரிக்கல் ஒயர்னு எடுத்துப்போம். இது வந்துட்டு அந்த லாங் சிலிண்ட்ரிக்கல் ஒயர். இதில் வந்துட்டு கரண்ட் ஐன்ற கரண்ட்டு இங்கே பாஸ் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதில் டோட்டலாக இது சென்டர் பாயிண்ட்டாக வச்சுப்போம். ஆக்சுவலாக இது சிலிண்ட்ரிக்கல் ஒயருடைய ரேடியஸ். கரெக்டாக? இதை வந்துட்டு நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம், ஃபிக்ஸ்டு சம் ஏ. அதுக்கப்புறம் இன்சைடில் ஒரு லூப் சூஸ் பண்ணுறோம், ஆம்பியர் லூப். அவுட் சைடில் ஒரு ஆம்பியர் லூப் சூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே இன்சைடு, அதுக்கப்புறம் அவுட் சைடில் ஒன்று சூஸ் பண்ணுறோம். கரெக்டாக? ஞாபகம் இருக்கா? இந்த கேஸு, இந்த பர்டிகுலர் கேஸில் இன்சைடு அண்ட் அவுட் சைடு எடுக்கும்போது இன்சைடில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இதில் இங்கே பி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர், இங்கே அவுட் சைடில் பி இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். ஸோ சென்டர் பாயிண்ட்லேருந்து நீங்கள் ஆம்பியர் லூப்பை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரீங்க அப்படின்னா என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் லீனியராக. பிகாஸ் டிஸ்டன்ஸுக்கு இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஏன்னா நம்பர் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் பாசிங் த்ரூ த கிவன் ஆம்பியர் லூப் என்ன ஆகிட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இன்சைட்லேருந்து இதை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வர எப்போ இந்த ரேடியஸ் வந்துட்டு ஏவுக்கு ஈக்குவல் ஆகுதோ அப்போ மேக்ஸிமம் ஆகிடும். அதுக்கப்புறம் திரும்ப அவுட் சைடில் போகும்போது என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா டிஸ்டன்ஸ் அதிகமாக என்ன ஆகும், சேம் என்டையர் கரண்ட் உள்ளே பாஸ் ஆகும். பட் டிஸ்டன்ஸ் அதிகமாக ஃபீல்டு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இன்சைட் த ஆம்பியர் லூப்பில் இருக்கும்போது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன், அவுட் சைடில் என்ன இருக்கும், இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். அப்போ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் லீனியர் கிராஃபாக இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஆர் இருக்கும். எது வரைக்கும், ஆர் ஈக்குவல் டு ஏவாக இருக்கிற வரைக்கும். ஏன்னா என்னது, ரேடியஸ் ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல். நம்ம டெக்ஸ்ட் புக்கில் ஏன் கொடுத்துருப்பாங்க, அந்த ரேடியஸை, அந்த சிலிண்டரோடைய கிராஸ் செக்ஷன் ரேடியஸ் அது. ஸோ அப்போ இங்கே வந்துட்டு அதை ஆர்னு கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக இந்த கேஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இங்கே ஏன்னு இருந்திருக்கும், இங்கே அவங்க இதை என்ன எடுத்துட்டாங்க, கேபிட்டல் ஆர். கேபிட்டல் ஆர்ன்றது என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க, கேபிட்டல் ஆரை வந்துட்டு இது வந்துட்டு ரேடியஸ் கேபிட்டல் ஆர் அப்படின்னு எடுத்துருக்குறாங்க. சரியா? கேபிட்டல் ஆர்ன்றது ரேடியஸ் ஆஃப் த அந்த சிலிண்டருடைய ரேடியஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ கிராஃப் எப்படி வரும் பாருங்க,
இதான் என்னது ஆர். இந்த கேஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கே என்னவாக இருக்கும், டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு ஆர், இங்கே இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு 1/r. ஸோ லீனியர் கிராஃப் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல், அதுக்கப்புறம் இங்கே இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். இது கண்டிப்பாக கிடையாது, இதுவும் கிடையாது, ஸோ இதுவும் கிடையாது. ஆன்சர் என்ன வரும், ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஸோ இந்த கிராஃபுமே நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது, இதுக்கான டெரிவேஷன் கான்செப்ட் எல்லாமே நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கிளியராக இருக்குது, அதை பேஸ் பண்ண கொஷின் தான் இது. சரியா, கிளியர், புரிஞ்சுதா, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர் ஆஃப் சர்க்குலர் காயில் ஆஃப் ரேடியஸ் ஆர் டியூ டு கரண்ட் ஐ ஃப்ளோயிங் த்ரூ இட் இஸ் பி. த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் அலாங் த ஆக்சிஸ் அட் டிஸ்டன்ஸ் ஆர் ஃப்ரம் த சென்டர் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர் ஆஃப் எ சர்க்குலர் காயில் வந்து ரேடியஸ் வந்து ஆர் இருக்கு சொல்லியிருக்காங்க, டியூ டு கரண்ட் ஐ ஃப்ளோயிங் த்ரூ இட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. த மேக்னெட்டிக் ஃபீல்டு at a point along the axis at a distance r என்ன சொல்லியிருக்காங்க, along the axis சொல்லியிருக்காங்க. இனிஷியலாக அதாவது ஒரு சர்க்குலர் வயரில் கரண்ட் பாஸ் ஆகுது ஐன்ற கரண்ட்டு, அதனால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் சென்டர். ஓகேவா, அதை ஃபஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணிடணும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சுக்கிட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அலாங் த ஆக்சிஸில் டிஸ்டன்ஸ் வந்துட்டு அந்த ரேடியஸுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் கேஸு. ஸோ இதை நம்ம ஆல்ரெடி படித்தது தான். ஸோ இப்போ ஒரு சர்க்குலர் காயில் இப்படி எடுக்கிறோம், சரியா, லைக் திஸ். இதில் கரண்ட்டு பாஸ் ஆகுது, கரண்ட் வந்துட்டு லைக் திஸ். இப்போ இதில் கரண்ட்டு பாஸ் ஆச்சுன்னா ஐன்ற கரண்ட்டு, இது அதனுடைய சென்ட்ரு பாயிண்ட்டு. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டு கேஸ் இதில் வரும் இல்லையா, ஆன் த ஆக்சிஸும் நம்ம இதில் கால்குலேட் பண்ணுறோம். இதனுடைய ரேடியஸ் வந்து ஃபிக்ஸ்டு, இதனுடைய ரேடியஸ் வந்துட்டு ஓகேவா, இது வந்து ரேடியஸ் ஆர். ஸோ சர்க்குலர் காயிலில் கரண்ட் பாஸ் ஆகும்போது ஃபார்முலா ஆன் த சென்டரில் என்ன வரும், மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் சென்டர். இந்த கேஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் சென்டர். ஸோ B is equal to μ0I divided by 2R. ஓகேவா, μ0I divided by 2R, இதான் நம்ம ஆல்ரெடி பார்த்த ஃபார்முலா. இப்போ அடுத்து ஆன் த ஆக்சிஸில் சம் டிஸ்டன்ஸ் எடுக்கிறாங்க, அந்த டிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, ஆருக்கு ஈக்குவல். அதாவது நம்ம ஃபார்முலா அப்படி ஆன் த ஆக்சிஸ்னால் எக்ஸ்ன்னு எடுப்போம், அலாங் த ஆக்சிஸ் என்னது, இது எக்ஸ் ஆக்சிஸ், கரெக்டாக, இது எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் ஏதோ ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறோம், அந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் காயில். சர்க்குலர் காயிலோட ரேடியஸ் எவ்வளோ இருந்துச்சோ அந்த டிஸ்டன்ஸில் அலாங் த ஆக்சிஸில் சூஸ் பண்ணால், திரும்ப அந்த ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணால் உங்களுக்கு தெரியும், the magnetic field at a point along the axis distance r from the center, சென்டர்ல இருந்து r distance அப்படினா என்ன அர்த்தம், இந்த கேஸ்ல இதான் சென்டர், சென்டர்ல இருந்து r டிஸ்டன்ஸ்னா x ஆக்சிஸ்ல ரேடியஸ்க்கு ரேடியஸ் எவ்வளவு இருந்துச்சோ அதே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் நீங்க r டிஸ்டன்ஸ் சூஸ் பண்ணீங்கன்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை விட அது எத்தனை டைம்ஸ் இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் ஆப்ஷன். ஆப்ஷன் எல்லாமே எதில் இருக்குது, பியில் இருக்குது, தெரியுதா. ஸோ அப்போ நான் அதை பி டேஷ்னு எடுக்க போகிறேன். ஸோ எப்படி இந்த கால்குலேட் பண்ண போகிறேன் அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் அலாங் த ஆக்சிஸ், அலாங் த ஆக்சிஸ். ஸோ அதுக்கான ஃபார்முலா ஆல்ரெடி நமக்கு தெரியும். வாட் இஸ் த ஃபார்முலா, அதை நான் பி டேஷ்னு எடுத்துக்கிறேன். mu naught I divided by r plus x whole 2 mu naught I divided by mu naught IR divided by என்ன வரும் 2 into r square plus x square whole power 3 by 2. கரெக்டா, இதான ஃபார்முலா ஞாபகம் இருக்கா. இந்த mu naught I இங்கே r square வரும். ஓகேவா, mu naught I r square. ஸோ இது கேபிட்டல் ஆர் யூஸ் பண்ணால் இங்கே கேபிட்டல் ஆர் யூஸ் பண்ணிக்கோங்க. இது 2r, mu naught I divided by 2r. mu naught I r square divided by 2 into r square plus x square whole power 3 by 2. ஞாபகம் இருக்கா இந்த ஃபார்முலா, கரெக்ட். இப்போ x equal to r ன்னு சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ணுங்க. mu naught I r square by 2 into r square plus x க்கு பதிலா r போட்டால் x square என்ன ஆகிடும், x க்கு பதிலா r போட்டால் இது என்ன ஆகிடும், r square ஆகிடும். கரெக்டா, r square plus x square whole power 3 by 2. எஸ் கரெக்ட்.
ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்கள். μ0I r² 2 இன்ட்டு r² + r² என்ன ஆகிடும் 2 டைம்ஸ் ஆஃப் r² ஹோல் பவர் 3/2. அவ்வளோதான். இதை சால்வ் பண்ணி ஆகணும். இப்போது இதை சால்வ் பண்ணி இந்த டேர்மை உள்ளே கொண்டு வந்தாகணும், இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை. அப்போ இதை கண்டினியூ பண்ணுங்கள். b' = μ0I r² பை இதில் 2r² ஹோல் பவர் 3/2 தனித்தனியாக பிரிங்க. அது 2 இன்ட்டு 2 பவர் 3/2 இன்ட்டு r² ஹோல் பவர் 3/2. சால்வ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ன்றனால μ0I r² டிவைடட் பை இது ஆக்சுவலாக எப்படி எழுதலான்னு பாருங்கள். 2³ எப்படி எழுதலாம்? 8ன்னு எழுதலாமா? 8 பவர் 1/2. 2 பவர் 3/2வை சிம்பிளிஃபை பண்ணுறேன். இப்போ 2³ 8. அப்போ 8 பவர் 1/2. இங்கே என்ன ஆகிடும்? இந்த 2வும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா r³ கிடைக்கும். ஸோ அப்போ ஸ்கொயரும் இதுவும் r³ இருக்கிற ஒரு 6 கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள். μ0I டிவைடட் பை இதை √8ன்னு எழுதிக்கிறேன் நான். கரெக்டாக 8 பவர் 1/2 ரூட்னு எழுதலாமா? இன்ட்டு 2rன்னு பிரித்து எழுதுகிறேன். μ0I டிவைடட் பை 2r ஆன் த ஆக்சிஸோட மேக்னெட்டிக் ஃபீல்டா? μ0I டிவைடட் பை 2r எதனுடைய ஃபார்முலா? மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆன் த ஆக்சிஸ். ஸோ இங்கே μ0I டிவைடட் பை 2r இருக்கா? ஆஃப்டர் இதை சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் μ0I டிவைடட் பை 2rக்கு பதிலாக என்ன எழுதலாம்? bன்னு எழுதலாம். டிவைடட் பை √8 டிவைடட் பை √8. இதுதான் எதுக்கு ஈக்குவல்? b' ஈக்குவல். ஸோ ஆப்ஷனில் இருக்கா பாருங்கள். எஸ், b' = b/√8. சொல்கிறது புரியுதா? ஸோ கொஷினில் ஆன் த சென்டர் ஆஃப் த கேஸுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் மென்ஷன் பண்ணிட்டாங்க, ஜென்ரலாக இருக்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சர்க்குலர் காயிலில் ஆன் த ஆக்சில் எடுக்கும்போது சென்டர் பாயிண்ட்லேருந்து ஆர் டிஸ்டன்ஸ் எடுத்திங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆன் த ஆக்சிஸ்னால் எக்ஸ் நம்ம எடுத்துருப்போம், அது ஆர் டிஸ்டன்ஸ் எக்ஸ் = r. ஸோ அந்த ரேடியஸுக்கு ஈக்குவலாக எக்ஸ் ஆக்சில் நம்ம அதே டிஸ்டன்ஸ் எடுத்துருந்தோம்னா அந்த ஆன் த ஆக்சிலோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து சென்டர் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை எத்தனை டைம்ஸ் இருந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. 1/√8 டைம்ஸ் ஆஃப் b. இல்லை ஆப்ஷனில் வேறு எப்படி இதை கொடுத்துருக்கலாம் அப்படின்னா இந்த √8 வந்துட்டு √8 எப்படி எல்லாம் 4 × 2 அப்போது 2√2ன்னு கொடுத்துருக்கலாம். b/2√2ன்னு கொடுக்கலாம் ஆப்ஷனில். தட் ஆல்சோ பாசிபிள். அதுவுமே என்னது கரெக்டு தான். தட் ஆல்சோ ஈக்குவலண்ட் ஆப்ஷன். ஸோ அதனால் அதுவுமே நம்ம இங்கே யூஸ் பண்ண முடியும். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A long solenoid has 200 turns per centimeter and carries a current I. The magnetic field, its center 6.28 10⁻⁻2 Wb/m². Another long solenoid 100 turns per centimeter, it carries a current I/3. So the value of magnetic field at its center என்ன இருந்திருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ ரெண்டு solenoid சொல்லியிருக்கிறாங்க. லாங் solenoid ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு 200 turns per centimeter கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதை மீட்டருக்கு மாற்றி ஆகணும். 200 turns per centimeter மீட்டருக்கு மாற்றி ஆகணும். கரண்ட் ஐன்னு சொல்லிட்டாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் த சென்டர் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க? 6.28 × 10⁻⁻2 Wb/m². இது ஃபஸ்ட் ஒன்னுக்கு. அனதர் solenoidக்கு 100 turns per centimeter. அப்போ கரண்ட் வந்துட்டு I/3 அப்படின்னா த வேல்யூ ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் சென்டர் செகண்ட் ஒன்னுக்கு என்ன வந்திருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேஸுக்கு நம்ம எழுதுவோம். ஆக்சுவலாக அதை பின்னு எடுத்துப்போம். b = μ0. இதை நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா n1ன்னு எடுத்துப்போம். n1 I1 ஃபஸ்ட்டு கேஸுக்கு. இதை b' இல்லை b1ன்னு எடுத்துக்கலாம். செகண்ட் கேஸ் வந்துட்டு b2 = μ0 n2 I2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரியா? b2. ஸோ அந்த ரெண்டு கேஸை ஃபஸ்ட்டு இப்படி எழுதிப்போம். கிளியரா? அப்போது இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணாலே நமக்கு என்ன கிடைச்சிடும்? ஆன்சர் கிடைச்சிரும். காட் இட். இதில் ரேஷியோ எடுங்க. இதில் b2/b1 = μ0 n2, இது I2ன்னு வச்சுக்கோங்க. I2/μ0 n1 I1. μ0 கேன்சல். ஓகேவா? இதில் n2 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெண்டுமே per centimeter தான் கொடுத்துருக்காங்க. ரேஷியோவில் அது கேன்சல் ஆகிடும். அதனால் நீங்கள் யூனிட் மாற்றணும் அவசியம் கிடையாது. நான் சொன்ன பாயிண்ட் புரியுதா? 100 turns per centimeter, இதுவும் 100 turns per centimeter. ரேஷியோ எடுக்கும்போது per centimeterமே டேலி ஆகிடும். ஸோ அதனால் நம்ம அதை சேஞ்ச் பண்ண அவசியம் கிடையாது. நம்ம அந்த வேல்யூஸ் மட்டும் எழுதினா போதும்.
புரியுதா? இல்லைனா நார்மலாக மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும் சென்டிமீட்டர் மீட்டருக்கு மாற்றி ஆகணும், ரைட்? ஸோ அப்போ N2 வந்துட்டு 100, கரண்ட் வந்துட்டு I/3. ஸோ அப்போ இங்கே வந்துட்டு 100 எப்படி எழுதிக்கலாம்? லைக் இப்படி எழுதிக்கலாம், 100 I2க்கு பதிலாக I/3, I2க்கு பதிலாக I/3 பை N1 என்னது 200 டர்ன்ஸு கரண்ட் I, 200 கரண்ட் வந்துட்டு இங்கே I. ஸோ அப்போ இந்த 2 கேன்சல் ஆகிடும், ஐயும் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? இங்கே சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா B2 தான் நமக்கு வேணும். B1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இது 1/3, இங்கே என்ன இருக்குது 2 இருக்கா? அப்போ இது 1/6 ஆகிடும் இன்ட்டு B1. 1/6 இன்ட்டு வாட் இஸ் B1? 6.28 into 10 power minus 2. 6.28 into 10 power minus 2. அவ்வளோதான், சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இதை கேன்சல் பண்ணால் இது 1 டைமு 2 6ல் கேன்சல் பண்ண 0 எடுத்துனா 28. ஸோ அப்போ 1.04. இதுக்கு நியரஸ்ட்டாக எங்கே ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். 1.04னா இப்போ என்ன இல்லை 1.05 எல்லாமே ஆப்ஷன் 1.05 தான் இருக்குது. எவ்ரி திங் இஸ் 1.05 கரெக்டாக? அப்போது 1.05 அப்படின்னா அது 1.04 வந்து. அப்போ 10 பவர் என்ன இருக்குது? இதில் தான் 10 power minus 2 இருக்குது. இங்கே 10 power minus 5 minus 3 minus 4. அப்போ இது எப்படி எழுதலாம்? அப்ராக்சிமேட்டாக 1.05 into 10 to the power minus 2 டெஸ்லா. ஸோ இப்போ ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள். இங்கே வெபர் யூஸ் பண்ணியிருக்காங்க. வெபர் பெர் மீட்டர் ஸ்கொயர் ஆல்சோ கரெக்ட். ஸோ ஆப்ஷன் A is the answer. டெஸ்லா கொடுக்காம வெபர் பெர் மீட்டர் ஸ்கொயர் கொடுத்தாலும் தட் ஆல்சோ கரெக்ட். இட் இஸ் ஆல்சோ ஈக்குவலன்ட் யூனிட் ஆஃப் என்னது மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேவா? அதையுமே நம்ம எஸ் யூனிட்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ வெபர் பெர் மீட்டர் ஸ்கொயர் ஆர் டெஸ்லா. ஸோ தட் இஸ் ஃபைன். புரிஞ்சுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? வாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். A straight wire of mass 200 gram and length 1.5 meter carries a current of 2 amps. It is suspended in mid-air by a uniform horizontal magnetic field B. அப்போ the magnitude என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ கொஷினை திரும்ப நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. A straight wire கொஷினில் மாஸ் கொடுத்துருக்குறாங்க 200 கிராம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. லென்த்து கொடுத்துட்டாங்க 1.5 மீட்டர் கேரிஸ் எ கரண்ட் கொடுத்துட்டாங்க 2 amps. It lies suspended mid-air by uniform horizontal magnetic field. அப்போது என்ன கேட்டிருக்கிறாங்க? மேக்னிடியூட் ஆஃப் த பி என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜி வந்து 9.8 மீட்டர் per செகண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது ஆக்சுவலாக எந்த ஃபார்முலானா ஃபோர்ஸ் ஃபார்முலா. ஃபோர்ஸ் F is equal to ILB. ஃபோர்ஸ் F is equal to ILB. ஓகேவா? இதில் மாஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவல்? புரியுதா? ஸ்ட்ரெயிட் ஒயர் கொடுத்துட்டாங்க 200 கிராமு, லென்த்து கொடுத்துருக்காங்க, கரண்ட் கொடுத்துருக்காங்க, சஸ்பெண்டட் இன் யூனிஃபார்ம் ஹரிசாண்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சிங்க அப்படின்னா ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஸோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா இங்கே கரண்ட்டு லென்த்து கொடுத்துருந்தாங்கன்னா ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா ILB பர்பெண்டிகுலராக இருக்கிறதுனால உங்களுக்கு என்னவாக இருக்கும்? தீட்டா 90 ஆகிடும். சைன் தீட்டாவோட வேல்யூ 90. இந்த அதே ஃபோர்ஸ் இங்கே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? மாஸ் இன்ட்டு கிராவிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா மாஸ் கிவனாக இருந்ததுன்னா மாஸ் கிவனாக இருந்ததுன்னா த ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ILB சைன் தீட்டா ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு கிராவிட்டிக்கு ஈக்குவல். ஸோ அவங்க கேட்டிருக்கிறது என்னது? ஃபைனலாக ஃபைண்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்டு கேட்டிருக்கிறாங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் டெஸ்லாவில் கேட்டிருக்கிறாங்க. அப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஸோ B is equal to மாஸ் இன்ட்டு கிராவிட்டி டிவைடட் பை IL. இந்த IL இங்கே கொண்டு வந்துட்டிங்கன்னா மாஸ் என்ன கொடுத்துருக்குறாங்க கொஸ்டினில் 200 கிராம். அப்போது 200 இன்ட்டு கிராம கிலோகிராம் மாதிரி என்ன பண்ணணும்? 10 power minus 3 மல்டிப்ளை பண்ணணும். 200 கிராம் கன்வெர்டட் இன்ட்டு கிலோகிராம்னா இன்ட்டு 10 power minus 3 மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டாக? அப்போ 200 இன்ட்டு 10 power minus 3 கிராவிட்டிங்க என்ன கொடுத்துட்டாங்க? ஆப்ஷனில் 9.8. கரெக்டாக? நீங்கள் அதை 10 கூட எடுத்துக்கலாம், நோ இஷ்யூ. நம்ம ரவுண்ட் ஆஃப் அப்ராக்சிமேட் தானே எடுக்க போகிறோம். ஸோ கேன்சல் ஆகிற மாதிரி வேல்யூ இருந்ததுன்னா நீங்கள் 9.8ன்னு எடுத்துக்கோங்க, இல்லைனா 10 எடுத்துக்கோங்க. நியரஸ்ட் ஆன்சர் கொண்டு வந்தால் நமக்கு போதும். 10 நான் எடுத்துக்கிறேன். ஐ என்ன கொடுத்துருக்குறாங்க? 2 amps. 2 amps. லென்த்து என்ன கொடுத்துருக்குறாங்க? 1.5. ஸோ 1.5 நம்ம எப்படி எடுத்துக்கலாம்?
3/2 எடுத்துக்கலாமா? சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால 1.5 3/2 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ இங்கே சிம்பிளிஃபை பண்ணுங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இந்த 2 கேன்சல், இங்கே என்ன ஆகிடும், இந்த 3 0வும் கேன்சல், 10 + 3 - 3 கேன்சல், 2/3 அப்ராக்சிமேட்டாக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும், 0.66 லைக் திஸ் போயிட்டே இருக்குமா? பாயிண்ட் வச்சுட்டு 20 ஆகிடும். அப்போது 3 × 6 × 3 18, மறுபடியும் 2 6 6ன்னு போயிட்டே இருக்கும். ஸோ அப்ராக்சிமேட்டாக 0.65 சி ஹியர் த ஆப்ஷன். புரியுதா? நீங்கள் கிராவிட்டி 9.82 எடுத்து போட்டாலும் நியரஸ்ட் இந்த ஆன்சர் தான் வரப்போகுது. ஸோ 9.8 ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 10. ஸோ எனக்கு கால்குலேஷன் ரொம்ப சிம்பிளாகிடுச்சு இல்லை? இப்போ நான் அதை 10ன்னு போட்டதுனால இந்த 3 0 எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ நியரஸ்ட் ஆன்சர் அப்ராக்சிமேஷன் இருந்தால் நமக்கு போதும், ஆன்சர் ஈஸியாக கெட் பண்ணிட முடியும். புரியுதா? ரைட், அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன பாருங்க. A circular coil radius 40 mm consists of 250 turns wire in which the current is 20 milliamps. The magnetic field in the center of the coil கேட்டிருக்கிறாங்க. ஸோ magnetic field in the center of the coil னா அப்போ என்னது, சர்க்குலர் கேஸில் V is equal to μ0. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்களா, 250 டர்ன்ஸ். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா ஃபார்முலா என்ன, μ0 NI/2R. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுக்கல, ஒன்லி 1 டர்ன்ஸ் இருக்குது அப்படின்னா சர்க்குலர் காயிலோட சென்டர் கேஸில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிப்பாங்க. B is equal to μ0 I/2R. கரெக்டாக இது எல்லாமே நம்ம படிச்சிருக்கிறோம். B is equal to μ0 I/2Rன்றது ஒரு சிங்கிள் சர்க்குலர் ஒயராக இருந்து அதில் கரண்ட் பாஸ் ஆகும்போது சென்ட்ரல் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலா. n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வைண்ட் பண்ணி சர்க்குலர் கேஸில் இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ அப்போ B is equal to μ0 I/2R கூட என்ன மல்டிப்ளை பண்ண μ0 NI/2R. ஸோ அவ்வளோதான், இது சப்ஸ்டியூஷன் பண்ண ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இதில் வந்துட்டு 4π × 10⁻⁻7 நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் என்ன கொடுத்துக்கிறாங்க, 250 டர்ன்ஸ், அதனால் இது 250. கரண்ட் I என்ன கொடுத்துக்கிறாங்க, வாட் இஸ் கரண்ட், 20 milliamps. மில்லியம்ஸை ஆம்ஸாக மாற்றணும். அப்போ 10⁻⁻3 by 2 × R. R என்ன கொடுத்துருக்குறாங்க, 40 millimeter radius, 40 mm. அப்போ 40 × millimeter என்ன அர்த்தம், 10⁻⁻3. அவ்வளோதான், இதுக்கு நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் தான், இதுக்கப்புறம் கால்குலேஷன் தான். இந்த 10⁻⁻3 ஸ்ட்ரைக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இது பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த ஒரு ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த 4ம் கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த இதில் இருக்க ஒரு ஜீரோவும் இதையும் கேன்சல் பண்ண 10⁻⁻6 ஆகிடும். இந்த 2வும் கேன்சல். ஸோ இப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குது, 25 6, அதுக்கப்புறம் பை வேல்யூ. இது அப்ராக்சிமேட்டாக சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். 10⁻⁻6 25 × பை, அதாவது 25 பை × 10⁻, இங்கே -6 இது, சரியா? ரிமைனிங் இருக்கிறது 25 இருக்குது, இங்கே என்ன இருக்குது, பை வேல்யூ இருக்குது, கரெக்டா? எஸ், கரெக்டாக இது மட்டும் தானே இருக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 25 × பை வேல்யூ அப்ராக்சிமேட்டாக என்னது, 3.14 10⁻⁻6. சப்போஸ் இது நீங்கள் 3.14 3னே எடுத்துட்டிங்கன்னா என்ன வரும், 3.14 கன்சிடர் as 3 அப்படின்னா என்ன இருக்குது, 75 × 10⁻⁻6. புரியுதா? நான் அப்ராக்சிமேஷன் தான் பண்ணியிருக்கிறேன். 3.14 நான் 3னே எடுத்துக்கிறேன், புரியுதா? ஃபார் மை கன்வீனியன்ட் எனக்கு அப்ராக்சிமேட்டாக ஆன்சர் கிடைச்சா போதும். ஸோ 25 × 3 மல்டிப்ளை பண்ணால் 75 × 10⁻3. ஸோ அப்போ இங்கே ஆப்ஷனில் எது கரெக்டாக வருதுன்னு பாருங்கள். ஆப்ஷனில் 0.7 இங்கே வந்துருக்கு பாருங்கள், தெரியுதா? ஆப்ஷனில் எல்லாமே எதில் இருக்குது, டெஸ்லாவில் கிடையாது, காஸில் கொடுத்துருக்குறாங்க, புரியுதா? அப்போது 10⁻⁻4 டெஸ்லா இது எந்த யூனிட்டில் இருக்குது, இப்போது டெஸ்லாவில் இருக்குது. 10⁻⁻4 டெஸ்லான்றது எதுக்கு ஈக்குவல், 1 காஸுக்கு ஈக்குவல். அப்போ இதை 10⁻⁻4க்கு மாற்றுங்க. 10⁻⁻4க்கு மாற்றினீங்கன்னா 0.75 × 10⁻⁻4ன்னு வரும். 10⁻⁻6 இருக்கு இல்லையா,
அப்போ 2 பாயிண்ட் இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டீங்கன்னா 2 டெசிமல் இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டீங்கன்னா 0.75 into 10 power minus 4. 10 power minus 4 டெஸ்லாவில் இருக்குது. அப்போ 10 power minus 4 டெஸ்லா எதுக்கு ஈக்குவல்? காஸுக்கு ஈக்குவல். ஸோ அப்போ 0.75 காஸ். ஸோ இதுக்கு நியரஸ்ட்டாக எந்த ஆன்சர் இருக்குது பாருங்கள். 0.75க்கு நியரஸ்ட்டாக எந்த ஆன்சர் இருக்குது? 0.785. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? எனக்கு அக்யூரேட்டாக அந்த வேல்யூ வரணும் அவசியம் கிடையாது. அப்ராக்சிமேஷன் நான் 3.14 into 25 மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா இந்த ஆன்சர் தான் வரும் 0.785. நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணி 3 எடுத்தீங்கன்னா எனக்கு 0.7 கரெக்டாக கிடச்சிடும். ஒன்ஸ் 0.7 கிடைக்கும் போது இது எல்லாமே என்ன ஆகிடும்? ஆட்டோமேட்டிக்காக எலிமினேட் ஆகிடும். நான் காசு கன்வெர்ட் பண்ணுற அவசியம் கூட கிடையாது. காசு கன்வெர்ட் பண்ணாமலே ஆன்சர் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா 25 into 3 மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 75 வந்துருச்சு. ஆப்ஷனில் அப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன இருக்கணும்? 7 இருக்கணும். அது டெசிமலில் இருந்தாலும் சரி, ஹோல் வேல்யூ இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு வேல்யூ எதில் 7ல் இருக்கோ அதுதான் கரெக்ட் ஆன்சர். ஈவன் இஃப் யூ ஆர் நாட் கன்வெர்ட்டிங் காஸ் வேல்யூ, you can find exactly this is the answer because after multiplication 10 power minus 4 சேஞ்ச் பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது? ஜஸ்ட் அந்த டெசிமல் ஷிஃப்டிங் தான் இருக்க போகுது. புரியுதா உங்களுக்கு? அப்போ இங்கே இதை மல்டிப்ளை இதை 3 எடுத்து 25 into 3 75 போடும்போது ஆப்ஷனில் இருக்கிற ஃபஸ்ட்டு வேல்யூ எனக்கு என்ன இருக்கணும்? 7ல் இருக்கணும். 7ல் இருந்தால் அதுதான் ஆன்சர். ஸோ அதை வச்சு நான் ஈஸியாக என்ன பண்ணிட முடியும்? இந்த கேஸுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிட முடியும். காட் இட்? ஸோ கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கெட் பண்ணிடலாம். நம்ம யோசிக்கிற விதம் தான் முக்கியம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். two straight parallel wires carrying current in the opposite directions. அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் இங்கே ஆக்சுவலாக 2 கேஸ் இருக்கும். இதில் 2 ஒயரில் கரண்ட்டு ஒன்று பேரலல் போகும், ஒன்று ஆன்டி பேரலாக போகும் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி போச்சுன்னா, ஸோ 2 கரண்ட்ஸ் வந்துட்டு பேரலாக போச்சுன்னா இங்கே என்ன நடக்கும்னா அட்ராக்ட் ஆகும். இது ஐஏ ஐபி ஐஏ. ஸோ அப்போ பேரலல் கரண்ட்ஸ் என்ன ஆகும்னா அட்ராக்ட் ஈச் அதர். இது வந்து அட்ராக்ட். ஆன்டி பேரலில் போனால் உங்களுக்கு என்ன ஆகும்? ரிப்பிள் ஆகும். புரியுதா? 2 பேரலல் ஒயர்ஸில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட், ஒயர் பேரலாக இருக்குது, ஆனால் அதில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் வந்துட்டு பேரலாக ஒரே டைரெக்ஷனில் 2 ஒயர்லையும் பாஸ் ஆகுது. ஒன்றுத்தில் ஆன்டி பேரலாக கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா அப்போ அந்த கேஸில் அட்ராக்ஷன் நடக்குமா, ரிப்பல்ஷன் நடக்குமா? இது நம்ம டெக்ஸ்ட் புக்கில் பர்டிகுலராக இதை ஹைலைட் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? ஸோ அப்போ இந்த கேஸில் 2 ஸ்ட்ராங் பேரலல் ஒயர்ஸ் கேரிங் எ கரண்ட் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருந்துச்சுன்னா இங்கே என்ன நடக்கும்? ரிப்பிள். சி ஹியர், இதான் என்னது? ஆப்போசிட் டைரெக்ஷன், அதர்வைஸ் ஆன்டி பேரலல். இதை எப்படி சொல்லலாம்? இதை பேரலல்னு சொல்லலாம், இது என்னன்னு சொல்ல முடியும்? ஆன்டி பேரலல்னு சொல்ல முடியும். ஸோ அப்போ அந்த கேஸில் நமக்கு என்ன நடக்கும்? ரிப்பிள் ஈச் அதராக இருக்கும். சொல்கிற பாயிண்ட்டு புரியுதா? ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் இது செஷன் முடிஞ்சது. இதில் நான் என்னென்ன டைப் சொன்னன்றதை மட்டும் ஜஸ்ட் ஒரு தடவை ஃபாஸ்ட்டு உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். நான் இந்த சாப்டரில் கொஷின்ஸ் திரும்ப திரும்ப எப்படி கேட்குறாங்கன்றதுக்கு தான் நான் இந்த செஷன் போட்டிருக்கேன். தாண்டி சில கொஷின்ஸ் இருக்குது, பட் அந்த மாடல் உங்களுக்கு புரியுறதுக்காக. ஸோ இதில் நான் சொன்னேன் இல்லையா ஸ்டார்டிங்லே, இது பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் டு ஃபோர்ஸு மேக்னெட்டிக் ஃபீல்டு, கால்வனோமீட்டர், அதுக்கப்புறம் டார்க்கு. இவ்வளோதான் இந்த சாப்டருடைய மெயின் ஹெட்டிங். இது ஒரு டிஃப்ரெண்ட் கேஸ், இது ஒரு ஜேஇ கொஷின். இதை எப்படி யோசித்து சால்வ் பண்ணணுன்றதை நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் சொலினாய்டு கேஸ், அதெல்லாம் மேக்னெட்டிக் ஃபீல்டு கேஸில் வந்துடும். சொலினாய்டு கேஸ் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இந்த கொஷினில் என்ன டிஃப்ரெண்ட் இருந்தது? Q/M டேட்டாவை கொடுத்துருந்தாங்க. எப்படி கண்டுபிடிக்குன்னு சொல்லியிருந்தேன். கூலும் பர் கேஜி, சார்ஜோட எஸ்ஐ யூனிட் கூலும். ஆனால் டேரெக்டாக கூலும்னு கொடுக்காம கூலும் பர் கேஜின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ கொஷினில் இருக்கக்கூடிய யூனிட்டை வச்சு அது என்ன டேட்டான்னு கண்டுபிடிக்க முடியும். அதை வச்சுக்கிட்டு அந்த ஃபார்முலாவில் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். தட் இஸ் அதர் மெத்தட். ஸோ அப்படி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி இதை நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ அதை ஒன்று சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இதில் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸோ இது டைரக்ட் ஃபார்முலா. ஸோ இதெல்லாம் சிம்பிள் கொஷின் தான். அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். இதுவும் ஃபோர்ஸு. புரியுதா? அதுக்கப்புறம் இதுவும் ஒரு ஜேஇ கொஷின் தான். ஸோ இந்த கேஸில் ஒர்க் டன் ஃபார்முலா MB = cos θ1 cos θ2. அங்கே θ1 இனிஷியலாக அவங்க கொடுக்கல. அது எப்படி புரிஞ்சுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஒர்க் டன் ரொட்டேட்டிங் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்லோலி த்ரூ 60 டிகிரி அப்படின்னு என்ன அர்த்தம்? 0லேருந்து 60 டிகிரிக்கு அப்படின்னு அர்த்தம் சொல்லியிருந்தேன். அது கரெக்டாக? ஸோ அதை கண்டுபிடிச்சின்னா அந்த கேஸுக்கு ஃபார்முலா ஓவர். எஸ்ஐ யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் நமக்கு எப்பவுமே டெஸ்லா. ஆப்ஷனில் காஸ் கொடுத்தாங்கன்னா டெஸ்லாவுக்கு மாற்றணும். 1 காஸ் = 10 power -4 டெஸ்லாவுக்கு ஈக்குவல். சரியா? இதை ஞாபகம் வச்சு சொல்லியிருந்தேன். ஸோ இதெல்லாமே இதில் முக்கியமான சில பாயிண்ட்ஸ். அதே மாதிரி இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா இது நார்மலாக ஃபார்முலா மெத்தட் தான். பட் ஆப்ஷனில் எல்லாமே பையில் வந்துருந்துன்னா முதல்ல கொஷினை ரீட் பண்ண உடனே ஆப்ஷனை ஒரு தடவை நீங்கள் கோத்ரூ பண்ணிடணும். ஆப்ஷனில் என்ன மாதிரி பேட்டர்னை ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாத்துலேயும் பை காமனாக கொடுத்துருக்குறாங்கன்னா பையை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பையனே வச்சுக்க போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஆப்ஷனை படிக்காமல் நீங்கள் போயிட்டு டேட்டா ஃபார்முலாவில் போட்டு 22/7 3.14 போட்டு சால்வ் பண்ணுவீங்க. அது அன்னெசரி, தேவையில்லாத வேலை அது. புரியுதா?
அப்போ ஆப்ஷன் ஒரு தடவை பார்த்துட்டிங்கன்னா பையன் நம்ம சேஞ்ச் பண்ண அவசியம் கிடையாது. அப்புறம் எல்லாம் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி லாஸ்ட்டாக வந்துட்டு இது ஒரு அது ஒரு நமக்கு ஒரு டைமை கன்சியூம் பண்ணிடும். இது டேரெக்டாக கிராஃப் நாம் முன்னாடி சொல்லி இந்த டெக்ஸ்ட் புக்கில் வந்து முக்கியமான கொஸ்டின் அந்த டெரிவேஷனாக பார்க்கும்போது இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கேஸாக கொடுத்துருந்தாங்க. என்னென்னா சென்டர் ஆஃப் த சர்க்குலர் காயிலோட மேக்னெட்டிக் ஃபீல்டை கொடுத்துட்டு ஆன் த ஆக்சிஸில் ரேடியஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஆருக்கு ஈக்குவலாக இருந்திருந்தால் எப்படி வந்துட்டு சென்டர் மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய டைம் எத்தனை டைம்ஸுக்கு கம்பேர் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் இது. ஸோ இந்த டயக்ராம் நாங்கள் வரைஞ்சி காமிச்சிருந்தேன் அந்த ஓகேவா. ஸோ இதை வந்துட்டு இந்த r⁴ சிம்பிளிஃபை பண்ண தெரியணும் கரெக்டாக. எப்படி எப்போ ரூட் எடுக்கணும் எப்போ க்யூப் எடுக்கணுன்றது கரெக்டாக உங்களுக்கு தெரியணும் சரியா. ஸோ மீதி எல்லாமே நார்மல் கேஸ் தான். இது எல்லாமே சொலினாய்டோட கம்பேரிசன் கேஸு. ஸோ இங்கே இதெல்லாம் கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன், நான் கொஞ்சம் நிறைய மேத்தமேட்டிக்கல் சிம்பிளிஃபிகேஷன் போட்டிருப்பேன். இது வந்துட்டு ஃபோர்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின் இப்போ தான் நம்ம போட்டோம் கரெக்டாக. எஸ். ஸோ மீதி எல்லாமே சிம்பிள் தான். ஸோ இந்த சாப்டர் ஆக்சுவலாக இட் இஸ் நாட் எ டிஃபிகல்ட் சாப்டர் சரியா. ஃபிசிக்ஸில் ஆக்சுவலாக எல்லா சாப்டருமே டிஃபிகல்ட்லாம் கிடையாது, எதுவுமே எல்லாமே ஈஸி சாப்டர் தான். அந்த சப்ஜெக்டை நீங்கள் ரொம்ப கிளியராக தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கணும். எஸ் சொல்லுங்கள், 1 மினிட்டா சொல்லுங்கள் டெல் மீ. ஓகே. ஸோ கண்டிப்பாக இந்த செஷன் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட் சாப்டர் ஆல்ரெடி முடிச்சிட்டோம். ஃபஸ்ட் சாப்டர்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் முடிச்சிருந்தோம். அதில் நான் ஒரு சில டைப் ஆஃப் கொஷின் கொடுத்துருந்தேன். அதில் பர்டிகுலராக இந்த இதில் கெப்பாசிட்டர் கேஸ் நான் ஒரு ஸ்பெஷல் கேஸ் ஒன்று சொல்லியிருந்தேன் சரியா. அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், டவுட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே. ஸோ அதில் கெப்பாசிட்டர் கேஸை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது, டயலெக்ட்ரிக் கேஸ்லாம் வரும்போது சில டைப் ஆஃப் பேட்டர்ன் கொஷின் நான் உங்களுக்கு ஈஸியாக அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் நம்ம ரெசிஸ்டன்ஸு அதே மாதிரி என்ன பார்த்துருந்தோம் பர்டிகுலராக ரெசிஸ்டன்ஸ் டைப் ஆஃப் நிறைய மாடல் கொஸ்டின் பார்த்தோம். ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ரிப்பீட் பண்ணி என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் சரியா. எஸ், ஆஃப்லைனில் ஹாஸ்டல் இருக்குது. நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், எந்த பிரான்ச் இருக்கோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க சரியா. அவங்க சம் ஹாஸ்டல் ரிலேட்டடாக அவங்க இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் ஒன்ஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா மீன்ஸ் அவங்க நேரில் போய் நீங்கள் என்கொயரி பண்ணிங்கன்னா அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க. இல்லை கால் பண்ணி கூட நீங்கள் கேட்டிங்கனாலும் ஸோ அதுக்கான அனதர் ஆப்ஷன் அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய சில பிளேஸ் ஹாஸ்டல்ஸ் ஆக்சுவலாக அங்கே இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஏரியா எந்த ரீஜன் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு இது பண்ணுவாங்க, உங்களுக்கு கிளாரிட்டி கொடுப்பாங்க சரியா. நீங்கள் எந்த பிரான்ச் வேணுன்றதுக்கு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு கால் பண்ணி பாருங்கள் ஓகேவா. எஸ், அந்த ஃபெசிலிட்டி இருக்குது சொல்லியிருந்தாங்க. எஸ், கண்டிப்பாக கிராஷ் கோர்ஸுக்கு தான் சரியா. ஸோ ஐ ஹோப் இந்த செஷன் கண்டிப்பாக எல்லாரும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இன்றைக்கி நம்ம சில முக்கியமான எல்லா சாப்டரும் பார்த்துருந்தோம், முக்கியமான சில ப்ராப்ளம்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் நம்ம அடுத்த சாப்டர்லையும் பார்ப்போம். அதாவது இஎம்ஐயில் பார்ப்போம், ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டில் பார்ப்போம். ஸோ ஏன்னா கொஞ்சம் 12th கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சுன்னா இப்போ தான் நீங்கள் போர்டு எக்ஸாம் முடிச்சிங்க. அதனால் கரண்ட்டாக படித்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஃபிசிக்ஸ் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும் இப்போது. அதனால் 12th ஃபிசிக்ஸை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அப்புறம் நம்ம 11th போயிடுவோம். ஸோ லாஸ்ட் மினிட்டில் முக்கியமான சில பாயிண்ட்ஸ், இது சின்ன பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சிருந்தாலே நீங்கள் ஈஸியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும், நிறைய கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். சரி 45 நீங்கள் அட்டன் பண்ண முடியலனா கூட லாஸ்ட் மினிட்டில் அட்லீஸ்ட் ஒரு 30 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறது நீங்கள் கான்ஃபிடென்ட் ஆகணும் அவுட் ஆஃப் 45க்கு. நான் சொல்கிறது கிராஷ் கோர்ஸ் இதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ தான் நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தா கூட யூ கேன் அட்டன் மோர் தென் 30 கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் 45 சரியா. நீங்கள் 12th ஸ்ட்ராங்காக இருந்தாலே மேனேஜ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நிறைய மாடல் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா அதெல்லாம் எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் சரியா. ஓகே. ஸோ நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பை.